ஹாய் மியாசன்ஸ், நான் உங்கள் மியா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆரமோட ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். தென் ரொம்ப நாள் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஆரம்க்கு ஒன் ஷாட் போடு போடு போடுன்னு சொல்லிட்டு. கடைசியில் எப்படியோ போட்டாச்சு. தலையேக்கி உனக்கு தான் இந்த ஒன் ஷாட், நீ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று சொல்லிக்கிறேன்டா, சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் ஷாட்டை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்க, நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டிருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். தென் ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் இன்ட்ரோஸ் பார்த்துடலாம். ஸோ ஆரம்பை பற்றி சொல்லிடுறேன். ஆரம் வந்துட்டு ஒரு பெரிய பில்லியனர் சவுத் கொரியாவிலே. தென் அவன் வந்துட்டு கொஞ்சம் சைக்கோத்தனமாக இருப்பான், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டான். ஆனால் உள்ளே வந்துட்டு ஒரு 1 நம்பர் சைக்கோ. தென் அப்படியே உங்களை பார்த்துடலாம். சைடு உங்களை பார்க்கலாம்டா. நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு தான். ஸோ ரொம்பவே பயந்த சுபாவம் உள்ளவங்க தான். சரி, இதுவே போதும், வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங்லே ஒரு டீப்பான ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு ஓடி வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு நீங்கள் செம்மையாக அடிபட்டு அப்படியே உங்கள் ஏரெல்லாம் மெஸ்ஸி ஆகி அப்படியே ஓடி வந்துட்டுருக்கீங்க. ஒரு இடத்துல அப்படியே விழுவுறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சிட்டு அப்படியே அகைன் ஓட ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் பின்னாடி ஒரு அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட மாட்டிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கீங்க. தென் அந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சிடுறீங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கே வைல்டு அனிமல்ஸோட சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. உங்களுக்கு செமையாக பயமாக இருக்குது. மா, எனக்கு பயமாக இருக்குது, யாருன்னா ஹெல்ப் பண்ணுவீங்களா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. அங்கே பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ், ஏய் பேபி, எங்கடி இருக்கிற, எத்துக்குடி புருஷனை இப்படி ஓட்ட விட்டுக்கிட்டே இருக்க, வயன் பேபி எங்கம்மா இருக்கீங்க, நானே வந்து பிடிச்சினா உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டு, நீ ஏன் வந்தனா உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் வயன் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ். உங்களுக்கு நான் கொலை நடுங்குது. நீங்கள் அப்படியே ஒரு ட்ரீ பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆரம் அப்படியே டார்ச் அடிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அங்கே காட்ஸ்லாம் பார்த்துட்டு, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அவள் எங்கேயோ இருக்கா, அவள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி என் கண்ணு முன்னாடி நிறுத்துங்கடா அப்படின்ட்டு ஒரு கத்துறான். அவங்க எல்லாருமே அப்படியே தேட போகிறாங்க. நீங்கள் ஆரம்க்கு பின்னாடி தான் இருக்கீங்க. பட் ஆரம் இன்னும் உங்களை சென்ஸ் பண்ணல. அப்படியே வாயை பொத்திட்டு அல்லாமல் நின்றுட்டு இருக்கீங்க. அப்படியே ஆரம் அந்த மரத்தில் சாஞ்சுக்கிட்டு, வயன்மா எங்கே இருக்கீங்க, உங்கள் ஆசை புருஷன் கூப்பிட்டுட்டு இருக்கல்ல, வரமாட்டிங்களா, அப்போ நானே வந்து கூப்பிட்டு போனாதான் நீங்கள் வருவீங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்குன்னா இங்கே பயமாக இருக்குது. கடவுள் கடவுளை எனக்கு காப்பாற்றுங்க, கடவுள் நான் இவங்கிட்ட மாட்டிடக்கூடாது, ப்ளீஸ் எனக்கு காப்பாற்றுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஆரம் அப்படியே காட்ஸை பார்த்துட்டு இருக்கான். என்னடா கிடைச்சாளா சார், இங்கே எங்கேயும் இல்லை சார், எங்கடா போனா, இங்கே தாண்டா ஓடி வந்தா அப்படின்ட்டு அவன் கத்துறான். சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் சார், நீங்கள் அந்த சைட் தேடுங்க. சரி நான் தேடுறேன், அவளை கண்டுபிடிக்காம வீட்டுக்கு நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு காட்ஸை மிரட்டுறான். அப்புறம் நீங்கள் ஆரம் அந்த சைட் போன உடனே அந்த பக்கத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ ஓடுறப்ப லைட்டாக சவுண்டு வந்திருக்கும், ஒரு கிராஸ் நவுற மாதிரி. அது ஆரம் நோட்டீஸ் பண்ணியிருப்பான். என்ன அது இந்த சைட்லேருந்து சவுண்ட் வருது அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ காட்ஸ் வந்து சொல்கிறாங்க, சார் இது ஃபாரஸ்ட் ஏரியாவில் எதுனா அனிமல்ஸ் மூவ் ஆகிருக்கும் சார். டேய் மொத்தம் எனக்கு தெரியுமா, இரு முதல்ல அங்கே போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான் காட் கிட்ட. அப்போ ஒரு காட் வந்துட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து டார்ச் அடிக்கிறாரு. நீங்கள் அந்த கிராஸ் பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த காட் உங்களை பார்த்துட்டாரு. அப்போ ஆரம் கேட்குறான், என்னாச்சு சார், மேடம் இங்கே தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அப்படியே போயிட்டு டே கிராஸ் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஆரம் ஆரம் ப்ளீஸ் ஆரம் என்னை விட்டு ஆரம். வயன் பேபி எதுக்கு நீ மாமாவை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கா, என்னாச்சுமோ இங்கே பாரு, காலெல்லாம் அட்டிப்பட்டு எவ்வளோ பிளட் வந்துட்டு இருக்கு. அரம் அரம் வேணாம் ஆரம், எனக்கு பயமா இருக்காரு, ப்ளீஸ் ஆரம் என்னை விட்டு ஆரம், நான் என் அம்மா கிட்ட போகிறேன். என்னம்மா நீனு குழந்த மாதிரி அம்மா கிட்ட போகிறான், ஆட்டு கூட்டிட்டு போகிறேன்ட்டு. ஏய் நீ என் பொண்டாட்டிடி, நீ ஏன் கூட தாண்டி இருக்கணும். அரம் வேணாம் அரம் அரம் ப்ளீஸ் அரம், நீ எதுக்கு நீ இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ண, என்ன எனக்கு பயமா இருக்காரு, என்கிட்ட நீ வராது அப்படின்ட்டு நீங்கள் பேக் போய்கிட்டே இருக்கீங்க. அங்கே காட்ஸ் கிட்ட அவளை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறான். அவங்க அப்படியே வந்து உங்களை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க.
என்னடி பண்ணிருக்க? ஆ உன் புருஷனை ஏன்டி இவ்ளோ அலைய விடுற? நைட்டு நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா இப்ப என்ன பண்ண வைக்கிற என்ன? வயன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட வயன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஆரம்பிக்கிட்ட. எனக்கு தெரியும் தானே? இந்த ஆரம் தப்பு பண்ணா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பான்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா பேபி? அப்படியே ஆரம் உங்ககிட்ட வரான். நீங்க அப்படியே பயந்துட்டு, ப்ளீஸ் என்ன விடுங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன். ஆனா ஆனா என்ன விட்டுருங்கண்ணா. ஆனா உங்களுக்கு தெரியும் தானே இவன் ஒரு சைக்கோன்ட்டு. ஆனா என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அண்ணா, அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அந்த காட்ஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஆரம் சிரிக்கிறான். பேபி, என்னடா பண்றீங்க? போயும் போயும் இவனுங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கா? இவனுங்களால என்ன பண்ண முடியும் சொல்லு? இவனுங்களால என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் ஆரம், எனக்கு பயமா இருக்கு ஆரம், என்னை விட்டு ஆரம். என்னை விட்டு நான் கண்ணு முன்னாடி கூட இருக்க மாட்டேன். எங்கடா போயிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு ஆரம் அப்படி நீங்க அப்படியே கெஞ்சிட்டே இருக்கீங்க. ஆரம் சிரிக்கிறான். ஹேய், என்னடி பண்ண சொல்ற? உன்னை விட்டுட்டேன்னா நான் எப்படி பண்றது? ஐயன், அவனை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும் தானே? உங்களை பைத்தியகாரத்தனமா லவ் பண்றீங்க. என்னை விட சொல்ற? எப்படி நான் விடுவேன்? நீ வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது ஏன் கூட மட்டும்தான் வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலா உங்களை பார்த்து சொல்றான். ப்ளீஸ் எனக்கு கொடுமைப்படுத்துற நீ. என்ன நீ நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ண. ஆனா 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 இந்த ஒரு இடத்துல என்னை வச்சு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ப்ளீஸ் ஆரம், எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டு எனக்கு கூட இருக்க பயமா இருக்கு ஆரம். ஏய், என்னடி புசுக்கடி இப்படி சொல்லிட்டா? ஐயோ, மனசை உடச்சிட்டாலே. ஏய், மாமா மனசு உடஞ்சு போச்சுடி. இங்க பாரு வயனே, இப்படி சொல்லலாம்? ஐயோ, என் வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு பொய்க்கலக்கா அப்படின்னு என்ன பாட வச்சுட்டே நீ டாட்டி. பாருடி, நான் உனக்கு எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரியும் தானே? உனக்காக 3 கொலடி. 3ஆ? இல்ல 4ஆ? உங்க அப்பனை போட்டேன், அப்புறம் உன் தங்கச்சியை போட்டேன், அப்புறம் வந்து உனக்கு கல்யாணம் படிக்கிறவனை போட்டேன். 3 கொலை பண்ணியிருக்கேன்டி அப்படின்ட்டு அப்படியே ஆரம் சொல்றான். நீங்க அப்படியே ஷாக்கா பாக்குறீங்க. என்ன சொல்ற? அப்பா நீதான் கொன்னியா? ஆமாண்டி, நான் தாட்டி கொன்னேன். என்னை பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் சொட்ட தலையன். அப்படியே உன்கிட்ட சொல்லலான்னு வந்தான். அப்படியே ஒரு கத்தி எடுத்து சொருங்கின, செத்துட்டான். அப்புறம் அது அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுத்தி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். நீங்கன்னா அப்படியே வைட் ஐஸ்ல ஆரம்ப பாக்குறீங்க. ஏன் இப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? ஏன்னா நீ எனக்கு வேணும். ஒன்னா என்கிட்ட இருந்து எவன் பிரிக்க பார்த்தானோ அவனுக்கு கடைசியில சாவு மட்டும் தாண்டி மிஞ்சோம். என்ன பேபி அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கான். எதுக்குடா என் தங்கச்சி கொண்டு? உன் தங்கச்சியா? அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உங்க அப்பனை போடுறப்ப அவளும் பார்த்துட்டா. சரி, கழுத அவளையும் போட்டு விட்டுருவோன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டேன். 2 பேருமே கையால கொன்னுட்டேனா. அப்படியே ஒரு மாதிரி களைப்பா இருந்துச்சு. நல்லாதாண்டி இருந்துச்சு அவங்க 2 பேரும் கொல்றப்ப அப்படின்ட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசுறான். நீ சைக்கோவா? சைக்கோ தாண்டி, சைக்கோ தான். ஓ மேல சைக்கோத்தனத்தை வச்சிட்டு இருக்கேன்டி. பார்வாயன், என்னை விட்டு நீ போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. புரிஞ்சுதாடி அப்படின்ட்டு உங்க காது கிட்ட வந்து கத்துறான். அப்படின்ட்டு நீங்க அப்படியே பயப்படுறீங்க. பாரு, ஒழுங்கு மரியாதையா என் கூட வா அப்படின்ட்டு உங்களை தர தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். உங்களுக்கு நான் எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும்னு தோணுது. அரமோட கைய இது பண்ணிட்டே இருக்கீங்க. அரமனை விட ப்ளீஸ், அரமனை கெஞ்சி கேக்கு. எனக்கு பயமா இருக்கு, உன் கூட இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் அரம, எனக்கு ஒன்று கூட செய்யணும் விட்டு. ஏய், நான் அடி பேசுற. வாழ வேண்டிய நம்ம எதுக்கடி சாகணும்? பாரு, நீ அப்படிலாம் பேசவே கூடாது. நான் எச்சாலும் சாகடிக்கணும்னு நீ சொல்லவே கூடாது. நான் பண்ற டார்ச்சர்லயே நீ போயிடுவடி. பட் இருந்தாலும் இருக்கிற வரையும் என்னை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் செத்து போடி அப்படின்ட்டு ஆரம்பங்களை பிடிச்சி தரன்னு இழுத்து போயிட்டே இருக்கான். அப்போ நீங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, வேணும்ட்டே ஆரம்ப பிடிச்சி தள்ளுறீங்க. உங்களால முடியலதா, பட் உங்களுக்கு உயிர் வாழணும்னு ஆசை. இவன் கூட இருந்தா கண்டிப்பா தன்னை கொன்றுவான்னு சொல்லிட்டு அப்படியே உன ஒரு செம்ம ஃபோர்ஸ்ல பிடிச்சி தள்ளிடுறீங்க. ஆரம்ப அப்படியே விழுந்துடுறான். டேய், பிடிங்கடா அவளை அப்படின்னு கத்துறான். அப்ப நீங்க அங்கிருந்து அப்படியே ஓட ஆரம்பிக்கிறீங்க.
செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கீங்க. ஆரமா பின்னாடி வந்துட்டே இருக்கான். அவன் அப்படியே கன் எடுத்து ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கான். அவனுக்கு நீங்க செத்தா கூட கவலையே கிடையாது. செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப நீங்க அப்படியே ஒரு ஓடி ஹைவேஸ் கிட்ட வந்துட்டீங்க. அங்க பார்த்தா சில கொஞ்சம் கொஞ்சம் கார்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க பின்னாடி வர சவுண்ட் உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு. நீங்க அப்படியே எல்லா கார் முன்னாடியும் அப்படியே நிக்கிறீங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் யாரா கார் ஸ்டாப் பண்ணுங்க, ப்ளீஸ் யாரா காரை ஸ்டாப் பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு நீங்க கெஞ்சிட்டே இருக்கீங்க. பட் ஒருத்தரும் கார் ஸ்டாப் பண்ணல. ஸோ ஒரு கார் வந்துட்டே இருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து. நீங்க அப்படி அந்த காரை நோக்கி ஓடி போறீங்க. ஸோ ஆரம் பாத்துறான் நீங்க அப்படியே ஓடுறத. வயன் நில்லு, நிக்கிறடா உன் காலிலே ஷூட் பண்ணிவிடு வயன் நில்லு அப்படின்ட்டு அவன் கத்திட்டே இருக்கான். பட் நீங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்கவில்ல. வயன் நான் ஷூட் பண்ணிடுவேண்டி அப்படியே ஆரம் உங்க காலிலே ஷூட் பண்ணிடுறான். நீங்க அப்படியே விழுந்துடுறீங்க. அப்ப அந்த கார் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ ஆரம்க்குலாம் என்ன பண்றேன்னே தெரியல. அவன் அப்படியே நடந்து வரான். விழுந்துட்டு அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. நீங்க அப்படியே காலை பிடிக்கிறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு காப்பாத்துங்க அவன் கிட்ட இருந்து. அவன் ஒரு சைக்கோ, ப்ளீஸ் எனக்கு காப்பாத்துங்க, ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் எனக்கு காப்பாத்துங்க அப்படின்ட்டு அவன் நீங்க அப்படியே கெஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் வந்துட்டு மா எந்திரி எந்திரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்குறாரு. ப்ளீஸ்ங்க என்ன அவன்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, அவன் எனக்கு பயமா இருக்குங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்க அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. ஆரம் அங்க வந்து நின்று ஏய் சொட்ட தள்ளு அவளை விடு. தம்பி நீ யார் முதல்ல? யாரா? அவன் பொண்டாட்டிடா, வைத்தியமாயிட்டா, அதான் இந்த மாதிரி ஓடிட்டு இருப்பா, நான் பிடிக்கிறதே வேலையா போச்சு, அவளை விடு. வைத்தியமா? பார்த்தா அந்த பொண்ணு நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்கு. வைத்தியம்ன்ற எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. கன் வச்சிருக்கா, அதுவும் இல்லாம அந்த பொண்ணை ஷூட் பண்ணிருக்கா, நீ யாரடா அப்படின்ட்டு அவரு கேக்குறாரு. தாண்டா சொன்னேன் புருஷன்ட்டு, கேட்கல உனக்கு? டேய் என்ன பேசுற, நான் யார் தெரியுமா? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஓ போலீஸ் ஆஃபீஸரா? நான் யாரு தெரியுமா? ஆரம். ஆரம் பேரை கேள்விப்பட்டிருக்கியோ? சவுத் கொரியால நம்பர் 1 பிஸ்னஸ் மேன்ரா. என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சில்லறத்தனை பண்ணிட்டு இருக்க. என்ன எவ்வளோ சில்லற வேணும்? உன் ஸ்டேஷனுக்கு வரும், அவளை அனுப்பிட்டு இங்கேருந்து கிளம்பு. அதெல்லாம் விட முடியாது. அந்த பொண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கா, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவள் என் பொண்ணு மாதிரி. ஏய் ஒருத்தன் கிஞ்சுமா இருப்பன்ட்டு. ஏய் போறியா இல்லை ஒன்றை போடவா அப்படின்ட்டு ஆரம் அப்படி கன் எடுத்து அந்த ஆள் மண்டையிலே வைக்கிறான். ஆனால் அந்த ஆள் அசர்ற மாதிரியே இல்லை. போடுறா, என்னை போட்டுட்டு நீ நிம்மதியாக இருந்துருவியா? நான் இந்த ஏரியாவோட டிசிபிடா அப்படின்றப்ப என்ன பியா வேணா இருந்துட்டு போ, எனக்கு ஏன் பொண்டாட்டி வேணும், அவளை என்கிட்ட விடு. அவரே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஆரம் அப்படி உங்களை பிடிச்சி இழுக்க வராரு. அப்ப அந்த ஆள் என்ன பண்ணிடுறானா, கன் எடுத்து அப்படியே ஆரமோட ஹெட் மேலே பாயிண்ட் பண்றான். ஏய் என்னடா பண்றீங்க பாரு, வேலையெல்லாம் வச்சுக்காத, கன் எடுக்க முடியாதுடா, அந்த பொண்ணு கையை விடு. ஏய் அவன் பொண்டாட்டிடா, என்னடா சொல்றதுக்கு? பேபிமா பாரு, கண்ட நாயெல்லாம் நம்மளோட சண்டைக்குள்ள வருது, சொல்லு நான் புருஷன்ட்டு. ப்ளீஸ்ங்க என்னை மட்டும் இந்த ஆளுக்கிட்ட மட்டும் விட்டுறாதீங்க ப்ளீஸ்ங்க, எனக்கு கூட்டிட்டு போயிடுங்க, என் அம்மா கிட்ட என்ன விட்டுருங்க ப்ளீஸ்ங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறீங்க, உங்களை என் அப்பா மாதிரி நினச்சிக்கிறீங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு நீங்க அப்படியே அழுதுகிட்டு அந்த ஆள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. டேய் அவ கைய விடுறா, டேய் அதெல்லாம் வர முடியாது, பண்ணுமோ பண்ணு அப்படின்ட்டு அவன் சொல்றான். அப்ப அவன் உங்களுக்கு தர நிறுத்திட்டு போயிட்டு இருக்கப்ப அப்ப ஆரமோட காலிலே அவர் ஷூட் பண்ணிடுறாரு. ஆரம் வந்து தஃபக் டேய் சொட்ட அப்படின்ட்டு கத்துறான். டேய் மயிறு அவ கைய விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்ல இருந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கத்துறாரு. டேய் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப அங்க பார்த்தா அவங்கள காணோம். பிகாஸ் போலீஸ் கேஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு அவனுங்க ஓடி போயிட்டானுங்க. ஏய் இவனுங்க வேற, டேய் என்னடா பண்றீங்க, அவன் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அகைன் அதே தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆள் கிட்ட வந்துட்டு அப்போ பொண்டாட்டியா இருந்தாலும் அவளுக்கு கூட வர பிடிக்கல, அவளை கட்டாயப்படுத்தி என்னமோ நீ பண்ணிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ அரெஸ்ட் ஆக தான் போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை காப்பாத்தி அவர் அங்கிருந்து கூட்டு போறாரு. ஆரம் கத்திட்டு இருக்கான். ஏ வயன், எவ்வயன் நீ போன செத்துருவடி, என் கையில தாண்டி உனக்கு சாவு, எவ்வயன் என்னை விட்டு போகாதீ, என்னை விட்டு போகாதீ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அந்த கார் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். தென் நீங்க நான் பயப்படுறீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு நீங்க அர்ஜென்ட் படுத்திட்டே இருக்கீங்க. அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா கார் ஓட்டிட்டு இருக்காரு. வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கத்துறான். நீங்க இந்த கார்ல வந்துட்டு இருக்கீங்க, அவ்வளோ அழுவுறீங்க, பயமா இருக்கு. இங்க பாருமா ஒண்ணும் இல்ல, காம் டவுன். நீ சேஃப் தான், என்ன புரிஞ்சுதான்? அவன் பின்னாடி வரல இல்ல அந்த பையன் வரல, நீ அமைதியாரு. உண்மையிலே அவன் புருஷனா? ஆமா அவன் என் புருஷன் தான்.
என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அப்ப நீங்க ஓடி வந்ததுல ரொம்பவே இதா இருக்கும். அதுவும் இல்லாம உங்க கால்ல வேற அடிபட்டு பிளட் வேற ஓவரா வந்துட்டு இருக்கு. அத அவர் பார்க்குறாரு. சரி, சரி. நீ எதா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல போய் பேசிக்கலாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள காம் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஸ்ட்ரெயிட்டா அவர் உங்கள ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு வந்திருக்காரு. இந்த பக்கம்னா ஆரம்க்கு உங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு வெறி. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க. அங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த போலீஸ் ஆஃபீசர் தான் கேட்குறாரு. இப்ப அந்த பொண்ணு ஓகே தானா? அவங்க ஓகே தான் சார். பட் மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. எத பார்த்தாலும் பயப்படுறாங்க. என்னாச்சு? எதனா ப்ராப்ளமா? இல்ல, ஒரு பிரச்சனை தான். அவன் புருஷன் அந்த பொண்ண டார்ச்சர் பண்ணியிருப்பான் போல. அதுலேருந்து கொஞ்சம் பயந்த மாரி தான் என்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க ஓகே தானா? இப்ப ஓகே தான் சார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் நீங்க அப்புறமா பேசிக்கலாம். அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிறாரு. இப்ப அவரும் உள்ள வராரு. அவர் உள்ள வந்தோடனே நீங்க அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க. இல்ல, இல்ல, நீ பரவாயில்ல உட்காரு. சரி, உன்னோட அம்மா எங்க இருக்காங்க? ஆ என் அம்மா என் அம்மா வந்துட்டு வில்லேஜ்ல இருக்காங்க. வில்லேஜா? என்ன சொல்ற? அப்ப உங்க அம்மா இங்க சிட்டில இல்லையா? இல்ல, இல்ல. அம்மா வில்லேஜ்ல இருக்காங்க. அம்மாக்கு ஃபோன் போட்டு நான் பேசணும். எனக்கு அம்மா கால் பண்ணி தரீங்களா? சரி. உன் அம்மா நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்ப நீங்களும் வந்துட்டு நம்பரை சொல்றீங்க. ஸோ அவரும் கால் பண்றாரு. கால் எடுக்கிறப்ப வேற யாரோ எடுக்கிறாங்க. ஹலோ, இது வயனோட அம்மா தானே? இல்லைங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. வயனுக்கு நாங்கள் கால் பண்ணிட்டே இருந்தோம், எடுக்கவே இல்லை. என்ன என்ன சொல்றீங்க? அவங்க அம்மா இறந்துட்டாங்களா? ஆமா, நேத்து தான் இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படின்னு சொல்றப்ப அவ்வளோதான். அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏற்கனவே நீங்க ஒரு பயந்து மாதிரி இருக்கீங்க. இந்த விஷயத்த சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னாச்சு? என் அம்மா எடுக்கலையா? இல்ல, உங்க அம்மா எங்கேயோ போயிருக்காங்களா? இன்னொருத்தவங்க தான் ஃபோன் எடுத்து சொன்னாங்க. அவங்க கிட்ட வந்தோடனே சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஓகே அப்படின்ட்டு நீங்க ரொம்ப பதட்டமா இருங்க. இங்க பாருமா, நீ அமைதியாகு. நீ இப்ப சேஃபான பிளேஸ்ல இருக்க, சரியா? இங்க யாரும் வரமாட்டாங்க. அவன் வந்தா கூட அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நீ ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணு. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? உன் பேர் என்ன முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்ப நீங்க ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க. சொல்லு, உன் பேர் என்ன? என் பேர் என் பேர் கிம் வாயன். கிம் வாயன். சரி, இங்க எப்படி வந்த? அதுவும் அந்த டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ள எதுக்கு இப்படி ஓடி வந்த? அவன் எதுக்கு உன்னை இப்படி துரத்திட்டு வந்தான்? என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேக்குறாரு. நீங்க அப்படியே பயத்துல அது அது வந்து அது அப்படி நீங்க ஒரு மாதிரி அப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க பாரு, ஒன்றும் இல்லை, நான் உன் அப்பா மாதிரி தான். சொல்லு, என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கான சொல்யூஷனை நான் கொடுக்குறேன். அது அது நான் எப்படி சொல்லுவேன்? அவன் என் அப்பா என் தங்கச்சி 2 பேரையும் கொண்டிருக்கா. என்ன சொல்ற? அவன் ஒரு கொலைகாரனா? ஆமா, அவன் ஒரு கொலைகாரன் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. என்னம்மா, எனக்கு ஒன்றும் புரியல. அவன் எதுக்கு உங்க அப்பாவும் தங்கச்சி கொல்லணும் அப்படின்னு சொல்றப்ப நீங்க அப்படியே நடந்ததை ஃப்ளாஷ்பேக்கை சொல்றீங்க. சரி, ஓகேடா, அப்படியே ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஆரமானோட ஆஃபீஸ்ல தான் இருக்கான். அவனுக்குலாம் சரி கோவம். பிகாஸ் இன்னைக்கு நீங்க ஆஃபீஸ் வரல. நீங்க ஆரமோட ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அவனோட செக்ரட்டரியா. ஸோ அவன் பிஏ கால் பண்றான். ஹலோ, சொல்லுங்க சார். வாயினா இன்னைக்கு ஆஃபீஸ் வரல? சார், அவங்க லீவ் கேட்டிருந்தாங்க. நீங்க கூட அப்ரூவ் பண்ணியிருந்தீங்களே. நான் எங்க அப்ரூவ் பண்ணேன்? சார், ஈவினிங் நீங்க அப்ரூவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தான் சார் அவங்க மார்னிங் லீவ் எடுத்தாங்க. அப்படியா? நான் இந்த மாதிரி எதுவும் சொல்ல. கால் பண்ணி அவளை உடனே ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க. சரி, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கட் பண்ணிடுறாரு. இப்ப அந்த பிஏ வந்துட்டு உங்களுக்கு தான் கால் பண்றாரு. நீங்க அப்படியே அட்டன் பண்றீங்க. ஹலோ சார், சொல்லுங்க. வயன், நீ ஆரம் சார் கிட்ட லீவ் கேட்டு தான் எடுத்தியா? ஆமா சார், இது ஈவினிங் நான் அவர்கிட்ட கேட்டேன். அவரும் ஓகே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு அவர் காலைல ஃபோன் பண்ணி நீ வரலன்னு என்கிட்ட கேட்குறாரு? என்ன சார் சொல்றீங்க? ஈவினிங் அவர் ஓகே தான் சார் சொன்னாரு. அவர் நீ வர சொல்றாரு. நீ கிளம்பி வா. சார், வீட்டில் ஃபங்க்ஷன் சார். என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீ கிளம்பி வா. நீ ஒன்றும் அதில் இம்பார்ட்டன்ட் கிடையாது இல்லைல்ல? சார், இல்லை சார், என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, என்னால் வர முடியாது சார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னம்மா நீனு இப்படி பண்ணிருக்க? அவர் என்ன கத்திட்டு இருக்காருமா? சார், கொஞ்சம் சமாளிங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்துட்டு, மா என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ வேணா ஃபோன் போட்டு அந்த சார்கிட்ட பேசிக்கோ அப்படின்ட்டு அவரும் கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ நீங்கள் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க.
உங்க அம்மா வந்துட்டு வயன் என்ன பண்ணிட்டு இருக்கா, போனை வை, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ்ல ஒரு சின்ன கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியமா என்ன? இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க வரப்போறாங்க, சின்ன புடவை கூட ஒழுங்கா கட்டல அப்படின்ட்டு உங்க அம்மா புடவை இது பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க மாமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பு தான் கால் பண்றீங்க. ரொம்ப பயம் உங்களுக்கு ஆரம்புக்கு. ஸோ அப்படியே ஆரம் உங்க ஃபோன் கால் வந்தோடனே அப்படியே அட்டன் பண்றான். ஹலோ வயன், இன்னைக்கு ஏன் ஆஃபீஸ் வரல? அதை மட்டும் தான் கேட்குறான். சார், நேத்தே நான் உங்ககிட்ட லீவ் கேட்டப்ப நீங்க அப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். நான் அப்ரூவ் பண்ணனா? யார் சொன்னா? சார், நான் கேட்டப்ப ஓகே நீங்களே. அதில் ஏதோ சொன்னேன், அதுக்கு ஆஃபீஸ் வராமல் இருப்பியா? கிளம்பி வா. சார், என்னால் வர முடியாது. என்ன வர முடியாது? நீ கிளம்பி வரியா, உன் வேலையிலேருந்து ஒன்று தூக்கவா? சார், அது வீட்டில் ஃபங்க்ஷன் சார், எப்படி சார் அங்கே வர முடியும்? என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீ ஆஃபீஸ் வா அப்படின்ட்டு ஆரம் சொல்கிறான். நீங்கண்ணா? இல்லை சார், என்னால் முடியாது அப்படின்றீங்க. ஏன் உன்னால என்ன முடியாது? என்ன உனக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அப்படிங்க? ஆமாம் சார், எனக்கு பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு வயன் ஃபோன் வை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க கத்துறாங்க. அப்போ ஆரம்புக்கு புரிஞ்சு போச்சு, உண்மைதான் போல. ஏய், என்ன சொல்கிற? ஆமாம் சார், நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஆரம்பிச்சுட்டு வயன் வயன் அப்படின்ட்டு அவன் அப்படியே கத்திட்டே இருக்கான். அப்படியே ஃபோன் கட் ஆயிடுச்சு. வாட் த ஃபக், அவளுக்கு கல்யாணம் ஆக போதா? ஏய் ஆரம், தன்னால் தள்ளி போட்டு தப்பா போச்சு. இல்லை, அவளுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது. அவ எனக்கு மட்டும்தான். அவ ஏன் பொண்டாட்டி? அவ அவ இன்னொருத்தன நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னால முடியாது. பயன் பயன், நீ என்னோடதுடி, எனக்கானவடி. நான் தாண்டி உனக்கு, அதே மாதிரி நீ தாண்டி எனக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கான். உன்னோட போட்டோவை பார்த்துக்கிட்டே. இல்ல, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நீங்க எல்லாருக்குமே காஃபி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ மாப்பிள்ளைய பாக்குறீங்க. மாப்பிள்ளை பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு, நீங்களும் சிரிக்கிறீங்க. என் காஃபிலாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்து நிக்கிறீங்க. அப்போ உங்க அப்பா வந்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மாப்பிள்ளை பார்த்து சிரிச்சுட்டு எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ஓகேனா கேளுங்க அப்படின்னு சொல்றப்ப நீங்களும் வந்துட்டு சிரிச்சுட்டு எனக்கு ஓகே தான் சொல்றீங்க. அப்ப சரி, மாப்பிள்ளையும் பொண்ணு பேசட்டும்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை மாடிக்கு அனுப்பிடுறாங்க. அப்ப நீங்களும் மாப்பிள்ளையும் நல்லாவே பேசுறீங்க. அவர் ரொம்பவே நார்மலா கேஷுவலா உங்ககிட்ட நல்லாவே பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவர் ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதே மாதிரி அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஃபைனலி உங்க வீட்டில் என்ன பண்ணிடுறாங்கன்னா தட்டு மாத்திக்கிறாங்க. ஸோ ஒரு 2 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ நிச்சயமும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனும் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப். இப்போ ஈவினிங் டைம் உங்க வீட்டில் எல்லாரும் இப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு எங்கே வைக்கலாம், மகால்லாம் எங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க. அப்போ பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் ஃபோன் கால், அதில் ஆரம்போட நம்பர். உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறேனே தெரியல. ஏற்கனவே நம்ம மேலே கோவமாக இருக்காரு. இப்போ எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு செம்மையாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த சைட் பார்த்தா, ஏய் வயன் ஃபோனை எடுறி, ஃபோனை எடுடி, என்னடி பண்ணிருக்கா? ஏய் என்னடி பண்ணிருக்கா? என்ன தலை சுத்துடி, என்னடி பண்ற? ஃபோனை எடு வயன், வயன் ஃபோன் எடு, வயன் ஃபோன் எடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் விடாம. நீங்கன்னா கட் ஆகுது அகைன் வருது, கட் ஆகுது அகைன் வந்துகிட்டே இருக்கு. உங்க அம்மா பாக்குறாங்க. வயன், யார் உனக்கு இப்படி கால் பண்ணிக்கிட்டே இருக்கா? மா ஒண்ணுலா, ஆபீஸ்ல இருந்தா. ஆபீஸ்ல இருந்தா? என்னடி உனக்கு இந்த ஆபீஸ்காரங்க விடவே மாட்டாங்களா? பாரு, கல்யாணத்துக்கு முக்கியமானது பேசிட்டு இருக்கோம், எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோ. மா இல்லம்மா, அதிக வாட்டி பண்றாங்கன்னா ஏதாவது இம்பார்ட்டண்டா இருக்கும், நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அந்த கால் பேசுறதுக்காக வெளியே வர்றீங்க. அங்க ஆரம், ஏய் வயன் ஃபோன் எடுக்க மாட்டியா, ஏ வயன் ஃபோன் எடுக்க மாட்டியா அப்படின்னு கத்திட்டே இருக்கான். அப்ப நீங்க அட்டன் பண்ணிடுறீங்க. அப்ப ஆரம் பார்த்துட்டு வயன் வயன் அப்படின்றான். சார் சொல்லுங்க, எங்க இருக்கா? சார் வீட்டில் இருக்கா, கிளம்பி ஆஃபீஸ் வா. சார் என்ன சொல்றீங்க, ஆஃபீஸ்க்கா? இல்லை சார், நான் வரல. வயன், நீ ஆஃபீஸ்க்கு வரணும். சார் இல்லை சார், ஈவினிங் டைம், நான் வந்து என்ன சார் பண்ண போறேன்? வயனுக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, நம்ம 2 பேர் வெளியே போகணும், நீ கிளம்பி வந்து தான் ஆகணும். ஆஸ் அ செக்ரட்டரியா நீ என் கூட இருக்கணும். சார் ஆனா வயன், நான் சொல்லிட்டேன், நீ கிளம்பி வந்து தான் ஆகணும். நான் கார் அனுப்புறேன், வந்துரு அப்படின்ட்டு அவனும் சொல்றான். உங்களுக்கு நான் என்ன சொல்றேனே தெரியல. சரி ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் கட் பண்றீங்க. இப்போ உள்ள வரீங்க. உங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு வயன், நீ ஓகே தானா? நான் ஓகே தாம்மா அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க. அப்போ உங்க தங்கச்சி வந்துட்டு, என்னக்கா என்னாச்சு, ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க?
ஒன்றும் இல்லை அம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். என்னடி இந்த நேரத்தில் ஆஃபீஸுன்ற? இல்லைம்மா, சாருக்கு ஏதோ மீட்டிங்கா, நாங்கள் வந்து ஃபைல்ஸ்லாம் கொடுக்கணும், அதனால தான். ஏன் உங்கள் ஆஃபீஸில் வேறு யாருமே இல்லையா, நீ மட்டும் தான் போகணுமா என்ன அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, அவர் கார் அனுப்புனேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா காரில் அனுப்புகிறாரா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஆடி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படிதான் இருக்கும் போல. சரிம்மா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போறீங்க. ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னா ரொம்ப பயமா இருக்கு, செமையா திட்டு வாங்க போறேன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆரம் சொன்ன மாதிரி காரும் வந்துடுது. நீங்க அப்படியே அந்த கார்ல ஏறி உட்காடுறீங்க. ஆரம் இல்லை, அவரோட கார் டிரைவர் தான் இருக்காரு. மேம் போலாமா? ஆ போலாம் அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க. ஸோ இப்போ அந்த கார் டிரைவர் அப்படியே டிரைவ் பண்ணிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் நிப்பாட்டுறாரு. உங்களுக்குன்னா ஒன்றும் புரியல. இங்கேயா? ஆமாம் மேம், சார் இங்கே தான் மேம் உங்களை இறக்க சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி இறங்குறீங்க. அங்கே பார்த்தா ஆரம் அங்கே நின்றுட்டு இருக்கான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு. வயன் உள்ளவா சார், வயன் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உங்களை தர நிறுத்தி போயிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டி ஹாலுக்குள்ளே போறீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் பார்ட்டி ஹால் மாதிரி இருக்கு? பார்ட்டி ஹால் தான். இந்த பார்ட்டி ஹாலில் என்னோட சொந்தக்காரங்க, என் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா எதுக்கு சார் நான் இங்க? இது உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான், நீ இருந்து தான் ஆகணும். நான் ஒரு செக்ரட்டரி தானே சார். யார் சொன்னா நீ செக்ரட்டரின்ட்டு? நீ என் ஒய்ஃப் ஆக போறவ அப்படின்ட்டு அவ சொன்னோன்னே நீங்க ஷாக்கா பாக்குறீங்க. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒய்ஃப் ஆக போறேனா? எனக்கெல்லாம் அந்த தாட். உனக்கு அந்த தாட் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இருக்கு. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். என் ஃபேமிலி முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன். எனக்கு என்ன என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? யாரை கேட்டு நீ என்கேஜ்மெண்ட் பண்ண? என்ன சொல்றீங்க? நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்டி, என்ன கேட்கணும்? நான் உனக்கு பின்னாடி பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கேன், தெரியாதா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நான் ஒன்றும் புரியல. அப்படியே திருத்தன் ஆரம்பட கண்ணை தான் பார்க்குறீங்க. என்னடி என்னடி இந்த முட்டை கண்ணை வச்சுட்டு அப்படியே பார்க்குறேன்னா? இந்த கண்ணு தாண்டி, இந்த கண்ணு தான் உன் மேலே விழ வச்சுது. பேசுவியே அந்த பேச்சு எனக்கு என்னமா தோணும் தெரியுமா? நீ என் கிட்ட வந்தாலே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உன் கிட்ட வந்து அப்படியே தள்ளி போயிடுறான். முடியல வயன், என்னால சுத்தமா முடியல. எவனை என்கேஜ்மெண்ட் பண்ணாலும் சரி, நீ தாலியே கட்டினாலும் சரி, நீ என் பொண்டாட்டி மட்டும் தாண்டி அப்படின்ட்டு அவன் உங்க காது கிட்ட சொல்றான். நீங்க அப்படியே உன்னை பாக்குறீங்க. அவன் உங்க மேல அவ்வளோ அப்சஸ்டா இருக்கான். சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தரன்னு இழுத்துட்டு போய் ஸ்டேஜ் முன்னாடி நிக்கிறான். அங்க ஆரம்போட அப்பா தென் ஸ்டெப் மாம்லாம் பாக்குறாங்க. அவங்க ஸ்டெப் மாம்க்கு ஆரம்பம் சுத்தமா பிடிக்காது. உங்க புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதுக்கு தேவையில்லாம அந்த செக்ரட்டரிலாம் நம்ம பாட்டி கூட்டிருக்கான் தெரியலையே, என்ன கூத்து பண்ண போறானோ அப்படின்ட்டு தான் அவங்க அப்பா பேசிட்டு இருக்காரு. அப்ப ஆரம்பம் அப்படியே மைக்க வாங்கிட்டு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இங்க வந்திருக்க எல்லாருக்குமே வெல்கம். இன்னைக்கு கிம் குரூப்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே ஆச்சரியமா ஆரம்பதான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க இருக்க நிறைய இன்வெஸ்டருக்கு, நிறைய பிசினஸ் மேனுக்கு அவங்களோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையில இருக்கீங்க. தென் என்னோட ரிலேஷன்ஸ் கூட. பட் உங்களோட ஃபேட் அது நடக்க முடியாம போயிடுச்சு. பிகாஸ் ஷீ இஸ் த ரீசன். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே இவ்வளவுதான் அப்படின்ட்டு உங்களை பாயிண்ட் ஆஃப் பண்றான். அங்க இருக்கவங்களாம் பாக்குறாங்க. ஆரம்போட ஸ்டெப்மா வந்துட்டு என்னக்கா பண்ணிட்டு இருக்கா? போய் போய் ஒரு செக்ரட்டரி கல்யாணம் பண்றேன்றான், போய் பேசுங்க எதனா. இரு நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்போட அப்பா வந்துட்டு அப்படியே ஸ்டேஜ் கிட்ட வராரு. ஆரம் பார்த்துட்டு, பா நீங்க அங்கேயே நின்றா நல்லா இருக்கும். இப்ப உங்களோட ஒய்ஃப் ஏற்றி விட்டு இங்க மேல வந்து எதுனா ட்ராமா பண்ணலான் இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், என்ன ஆகுன்ட்டு உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவே மிரட்டுறான். அவங்க அப்பா அப்படியே ஜோக் ஆயிட்டு பின்னாடி வராரு. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளே இவதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உங்களை முன்னாடி நிக்க வைக்கிறான். தென் உங்க ஷோல்டர் மேல கைய போட்டு, ஷீஸ் மைன், ஷீஸ் மைன் ஒன்லி அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி சொல்றான். அங்க இருக்கவங்களாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஆனா அப்படியே பயப்படுறீங்க. அரம் அரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் விடுங்க. ஏய் என்னடி, ஏன்டி அழுவுற அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் ஆக போகுது. நான் கல்யாணம் ஆக போதா? ஏய் ஆகும், அது ஏன் கூட தான் ஆகும். என்ன புரியுதா? போயிட்டு வீட்டில் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணு. அப்புறம் நாளைக்கு என் அப்பா அம்மாவை கூப்பிட்டு
உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காக வரேன். நான் பொண்ணு பார்க்கறது மட்டும் இல்லை, எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி அந்த நாளே கல்யாணம் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். என்னால் நீ இல்லாம ஒரு நைட் கூட இருக்க முடியாது வயன் அப்படின்ட்டு உங்கள் காதுகிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து எல்லாரும் முன்னாடி லிப் லாக் பண்ணுறான். நீங்கள் ஆரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க. பட் ஆரம் உங்களை நல்லா பிடிச்சி இழுத்து செம்மையாக லிப் லாக் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே ப்ளீட் ஆகுது. அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. தென் கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் அப்படியே லைவாக டெலிகாஸ்ட் ஆகிருக்கு டிவி நியூஸில். அப்போ உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா நடக்குது மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படியே ஆரம்ப பிடிச்சி தள்ளி விட்டு அந்த ஸ்டேஜ்லேருந்து அப்படியே ஓடி வந்து அழுதுகிட்டே வரீங்க. விடுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓடுறீங்க. அப்போ ஆரம்பிச்சு வயன் நில்லடி அப்படின்ட்டு உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கான். பட் நீங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்கவே இல்லை. விறுவிறுன்னு லிஃப்ட்ல ஏறி அப்படியே கீழே வந்துடுறீங்க. ஆரம்ப உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். பட் நீங்க ஆரம்ப கண்டுக்கவே இல்லை. அப்படியே வெளியே வந்துட்டு டாக்ஸி டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஒரு டாக்ஸிக்காரன் நிக்கிறான். அப்ப ஆரம் பின்னாடி வந்துட்டு வயன் போகாத, தனியா போகாத, இப்படி நான் வரேன் அப்படின்னு அவன் கத்திட்டே இருக்கான். பட் நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போக அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவன் காரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் போகல அப்படின்னு நீங்க டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கீங்க. மேம் போலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்ப நீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்படின்னு அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப ஆரம் பின்னாடி வந்துட்டே இருக்கான். அவன் அப்படியே ஃபாஸ்டா வந்துட்டு அந்த டாக்ஸி முன்னாடி நிப்பாட்டுறான். அப்படின்னு நீங்க பயப்பட ஆரம்பிக்கிறீங்க. போங்க அப்படின்றீங்க. மேம் முன்னாடி கார் நிக்குது மேம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்ப ஆரம் அங்க கார்ல இருந்து இறங்கி வந்துட்டு உங்க கார் டோர் ஓபன் பண்றான். வயன் இறங்கு. இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகலாம், என் கார்ல வா. இல்ல நான் டாக்ஸில போய்க்கிறேன். டாக்ஸி மயிரெல்லாம் போத்தாவில, என் கார்ல வாடி. டி யார் தெரியுமா? ஆரமோட வருகால பொண்டாட்டிடி. மாதிரி கேவலமா டாக்ஸில போயிட்டு இருக்க. இறங்கு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ப்ளீஸ், நான் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு தாண்டி கூட்டு போறேன், அந்த ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். பட் நீங்க இறங்கவே இல்லை. பார்வாயன் இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் நீ வரலனா அப்படின்ட்டு அவன் சொல்றான். நீங்கண்ணா அங்க இருக்க எல்லா இடத்துலயும் டிராஃபிக் ஆயிட்டு இருக்கு. சரி இதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷனை பெருசாக்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்க ஆரம் கூட வரீங்க. ஆரம் தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே சிரிக்கிறான். ஏய் நினைச்சே பாக்கலடி நான் இந்த மாதிரி பண்ணுவேன்ட்டு. ஆனா உனக்கு எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணலான்றது தெரியுமா? ஆனா ஈவினிங் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு தெரியுமா? சுருன்னு ஏறிடுச்சுடி. உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனோன்னு கேட்டோன்னே இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம தள்ளி போட்டா நமக்கே ப்ராப்ளம் ஆயிடுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலை அது நமக்கு சாதகமாக போயிடுச்சு. அதான் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு உன்னை என் வருங்கால பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவனால நம்ம 2 பேரும் பிரிய முடியும் அப்படின்ட்டு உங்களை பார்த்து பேசிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் அப்படியே பயந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்கீங்க உங்க ஹேண்ட்பேக்கை. ஆரம் பார்க்குறான். ஏய் முன்னாடி பார்த்து பயப்படுறியா? பார்மாயன் என்னை பார்த்து நீ பயப்படவே கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இல்லை எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் என்ன விட்டுரு. உனக்கு எஞ்ச கேட்குறேன், ப்ளீஸ் என்ன விட்டுரு. என்னடி கேட்குற? எப்படி நான் விடுவேன்? ஏய் பொண்டாட்டி உன்னை விட்டேன்னா நான் எப்படி இருப்பேன்? புருஷனை பற்றி யோசிக்க மாட்டியா? ஏன்னா புருஷனா? ஆமாண்டி நீ என் பொண்டாட்டினா நான் உனக்கு புருஷன் தானே அப்படின்ட்டு அவன் சொல்றான். நீங்கண்ணா பயப்படுறீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏய் அல்லாம வாடி, சும்மா அழுதுட்டு இருக்கா. போஸ் பைப்ல தண்ணி வர மாதிரி வந்துட்டே இருக்கு. அடி இப்படி அழுதுட்டு இருக்க. அதை பின்னா சின்னதா அதட்டினா கூட பயந்துரும் போல. பார்வயன் என்னை பார்த்து நீ பயப்படவே கூடாது என்ன புரிஞ்சுதா அப்படின்ட்டு உங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். உங்களுக்குன்னா எப்படா வீடு வரும் மாதிரி தான் தோணுது. ஸோ வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறான். நீங்க அப்படியே இறங்கி ஓடுறீங்க. அப்போ உங்க ஆரம் பார்த்துட்டு ஏய் வவத்தி சும்மா ஓடிக்கிட்டு வயன் நில்லடி வர்றான்ல இந்தா ஹேண்ட்பேக் அப்படின்ட்டு அவன் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அப்படியே உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அப்போ உங்க அம்மா வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. வயன் வந்துட்டியா அப்படின்ட்டு வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு? டிவியில் என்னட்டுமா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எனக்கு பயமா இருக்குமா, அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. என்ன சொல்ற? அந்த பையன் வரானா? ஆமாம்மா என் பின்னாடி வந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு நீங்க அப்படியே பயந்துக்கிட்டு உங்க அம்மா பின்னாடி ஒழிஞ்சுக்கிறீங்க. உங்க அம்மா பார்த்து அத்தை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி நாளைக்கு அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் என்ன 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 பேசிட்டு இருக்கா?
என் பொண்ணு கேட்கணும் எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனா பரவாயில்ல அத்தை. பாருங்க, உங்க மாப்பிள்ள எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியும் தானே? கிட்டத்தட்ட 10 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்கேன். என்ன விட்டுட்டு பிச்சைக்காரனுக்கு கட்டி கொடுப்பீங்களா? என்னப்பா பேசிட்டு இருக்க? அவன் அம்மா நானு. அம்மா தான் அத்தை. அதனாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லைனா நடக்கிற கதையே வேற. நாளைக்கு நானே எங்க அம்மா அப்பா 3 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்றதுக்காக வருவோம். நீங்க நிச்சயதார்த்தம் பண்றீங்க. அவ கையில நான் தான் மோதிரம் போடுவேன். அவ கழுத்துல நான் தான் தாலியும் கட்டுவேன். புரிஞ்சுதா? அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுறான். உங்களுக்குன்னா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குமா? வயன் அழாத, நான் இருக்கேன். என்னப்பா என்ன பேசிட்டு இருக்க? கிளம்பு, முதல்ல போலீஸ் கால் பண்ணுவா. கால் பண்ணுங்க. இங்க இருக்க போலீஸ் பாதி ஆளுங்க எங்க ஆளுங்க தான். என்னை எவன் வந்து கூட்டு போறான்னு நானும் பாக்குறேன். கால் பண்ணுங்க அத்தை, கால் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் நக்கலா சொல்றான். அப்புறம் உங்க குட்டி தங்கச்சி அங்க இருப்பா. ஏய் என்னடி அண்ணன் மாதிரியா இருக்கிறா? அப்படியே ஜெராக்ஸ் மாதிரியே பார்க்க நல்லா தாண்டி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சி கிட்ட வருவான். அப்படிங்க அப்படியே உங்க தங்கச்சி பின்னாடி இது பண்ணிக்கிறீங்க. ஏய் என்ன பண்ற வயனே? தப்பு. நான் எதை தொட வந்தாலும் எதை ரசிக்க வந்தாலும் அதை பண்ண விடணும். இந்த மாதிரி மறைக்கிறது, இந்த மாதிரி தொட்ட விடாம பண்றதுன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. புரிஞ்சுதா? அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பேசிட்டு அப்படியே உங்களை பாக்குறான். நீங்க அப்படியே உங்க அம்மா பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க. சைக்கோத்தனமா உங்களை பார்த்துட்டு இருக்கான். இப்போ உங்க அப்பா பார்த்துட்டு, தம்பி எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம்ப்பா, தயவு செஞ்சு கிளம்பு, அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுது மாமா, அத்தைக்கு சொல்லி புரிய வைங்க. நாளைக்கு வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணி வைங்க, நாங்க வரோம் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து அப்படியே கிளம்புறான். உங்களுக்கு நான் இங்க என்ன பண்றேனே தெரியல. இங்கன்னா செம்மையா பயந்துட்டு இருக்கீங்க. இதே சைட் பார்த்தா உங்க அம்மா வந்துட்டு உங்களை கேக்குறாங்க, என்னடி நடக்குதுங்க? அவன் என்ன சொல்லிட்டு போறான்? மா எனக்கு பயமா இருக்குமா, அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேம்மா. ஆனா அவன் ரொம்ப சைக்கோத்தனமா என்கிட்ட நடந்துக்கிறாமா, எனக்கு பயமா இருக்குமா, ப்ளீஸ்மா என்னை எங்கன்னா கூட்டிட்டு போயிடுங்கம்மா, எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்குமா அப்படின்னு நீங்க ஹக் பண்ணி அழுவுறீங்க. பையன் பையன் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்ன சரியா, அம்மா அப்பா நாங்களாம் இருக்கோம், புரிஞ்சுக்கோ. என்ன எனக்கு பயமா இருக்குமா, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே உங்களை படுக்க வச்சுட்டு நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலான் இருக்க? நைட் அண்ட் நைட் நம்ம ஊருக்கே போயிடலாமா? என்னங்க அதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நாளைக்கு அவன் வந்துருவான். அவனை பார்த்தாலே நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு பயப்படுறா. இல்லைங்க, அவனுக்கு நம்ம பொண்ணை கட்டியே கொடுக்க கூடாது. நம்ம பார்த்த பையனுக்கு தான் வாயினை கட்டி கொடுக்கணும். ஸோ நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிடுங்க, நம்ம ஊர்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லிடுறாங்க. உங்க அப்பாவும் சரின்னு சொல்லிடுறாரு. ஸோ உங்க ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா நைட்டோட நைட்டே இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ உங்க அம்மா எல்லா இடத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களும் சரி ஓகேன்ட்டாங்க. அப்போ உங்க அம்மா அப்படியே உங்க ரூமுக்கு தான் வராங்க. நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்க அம்மா வந்துட்டு, வயன் வயன்மா எந்திரிங்க. மா என்னாச்சு? எந்திரி கிளம்பலாம். எங்கம்மா? ஊருக்கு போலாண்டா. இங்க இருக்க வேணாம். ஏம்மா ஊருக்கு போலான்றீங்க? என்னம்மா சொல்றீங்க? ஊருக்கா? எதுக்கு? நாளைக்கு அதான் சொன்னால உன்னை நிச்சயதார்த்தம் பண்ண வரேன்னு சொல்லிட்டு. வேணா வயன், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்களும் ஆக்ஷன் எதுவும் எடுக்க மாட்டாங்க. நம்ம இங்க இருக்கிறது வேஸ்ட். நம்ம ஊருக்கே போயிடலாம். மாப்பிள்ளை வீட்லயும் சொல்லிட்டோம், அவங்க அங்கேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எங்கம்மா? அதான்டா அப்பாவோட ஊருக்கு தான் போறோம். சரி ஓகே. நீ இப்போ ஓகே தானடா? நான் இப்போ ஓகே தாம்மா. சரி ஓகே, மூஞ்ச கழுவிட்டு வா, கார் வந்துச்சு, கிளம்பலாம் அப்படின்ட்டு உங்க அம்மா சொல்றாங்க. நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அப்படியே வரீங்க. இப்போ ஃபேமிலியில எல்லாருமே ஏறி கார்ல உட்காந்துட்டாங்க. இப்போ நீங்க அப்படியே உட்காருறீங்க. உங்க அம்மா உங்க கையை பிடிச்சிட்டு, எல்லாம் நல்லதுக்கு தான் சரியா, ஒன்றும் ஆகாது, அம்மா உன் கூடவே இருக்க, புரிஞ்சுதா? ஓகேம்மா அப்படின்ட்டு நீங்களும் சொல்றீங்க. இப்போ உங்க அப்பா அப்படியே கார் டிரைவ் பண்ணிருக்காரு. உங்க தங்கச்சிக்கு எதுவுமே தெரியல. அவன் நிறைய கேள்வி கேட்டுட்டே வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மானா வாயை மூடு, சும்மா தொண எதெல்லாம் பேசிக்கிட்டு. மா நான் நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போவேன் தானேம்மா கேட்டேன். ஆமா அப்படியே படிப்புல கிழிச்சிருவேன், வாயை முட்டு வாடி, இருக்கிற பிரச்சனை ஸ்கூலுக்கு போகணும் முக்கியமா அப்படின்ட்டு அவங்க அம்மா தங்கச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே அந்த விண்டோ கிட்ட சாஞ்சிட்டு 6 மணிக்கு பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு பயமா இருக்கு. திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஃபைனலி உங்க ஊருக்கும் நீங்க வந்துட்டீங்க. ஸோ அங்க வந்துட்டு ஒரு வில்லேஜ் சைட் மாதிரி தான். ஸோ உங்க அப்பா வந்துட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. நீங்களும் அதே மாதிரி உங்க அப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா அப்படியே வீடு ஓப்பன் பண்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்றதுனால ரொம்ப டஸ்டா இருக்கு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா
ஆரம் வந்துட்டு அவன் வீட்டில் எல்லாரையும் ரெடி ஆகிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கான். மா கிளம்புனீங்களா அப்படின்ட்டு அவன் ஸ்டெப் மாம் பற்றி கேட்குறான். நான் எதுக்குப்பா வரணும்? என்னால் இந்த கேவலமான மிடில் கிளாஸ் கிட்டலாம் சம்மதம் வச்சுக்க முடியாது. உங்ககிட்ட கேட்டதே பெரிய விஷயம். நீ எல்லாம் என் ஆள் வீடு ஃபேமிலியை பற்றி பேசுறியே, உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்ட்டு ஆரம் கேட்குறான். ஆரம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் உன்னோட ஸ்டெப் மாம். ஏய் வேணாம் மினிக்கி, என் ஸ்டெப் மாமாடி. என் அம்மாவை போட்டு தள்ளிட்டு தான் இந்த ஆளை பிடிச்சிக்கிட்ட. இந்த சொத்து மட்டும் என் பேரில் இல்லைன்னா வச்சுக்கோயேன், என்னையே அப்பயே போட்டு தள்ளியிருப்ப. வேணாம் மினிக்கி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஆரம், என்ன பேசிட்டு இருக்கா? உனக்கு வேணா ஒய்ஃபாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் என்னை பொறுத்த வரையும் அவன் மேனா மினிக்கி தான் அப்படின்ட்டு ஆரம் அந்த பொம்பளையை பார்த்து பேசிட்டு இருக்கான். ஆரமோட அப்பா கோவம் வருது. எங்களாலலாம் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது. ஓ, வர முடியாதா? பரவாயில்ல, இருந்துக்கோங்க 2 பேரும். நான் வர்றப்போ இருக்கவே கூடாது இந்த வீட்டில், கிளம்பி போங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஸ்டெப்மா வந்துட்டு, என்னங்க அவன் நம்மளை விட்டு போக சொல்கிறான், எங்கே போவோம்? ஏய் அவன் எதுவும் சொல்ல முடியாது. ஏய் என்னங்க, அவன் அனுப்பிடுவான் நம்மளை. அப்புறம் வெளியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. ஐயோ, என்னால் ஏசி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. போய் கேளுங்க, நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏய் நீதாண்டி சொன்ன, பரவாயில்ல இருக்கட்டும், கேவலம் அந்த வீட்டில் போய் என்கேஜ்மெண்ட் தானே, பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் ஒத்துக்குறாங்க. ஸோ இப்போ ஆரமோட அப்பா வந்துட்டு ஆரம் ஆரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னையா பிரச்சனை உனக்கு? நல்ல காரியத்துக்கு போகும்போது கூப்பிட்டுக்கிட்டு என்ன கிளம்பலையா நீ 2 பேரும்? நீ பாருப்பா, நாங்கள் பேசுனது தப்பு தான். நீ ஒரே புள்ள, உன் கல்யாணத்தை நாங்கள் நல்லபடியாக நடத்தணும்ல. ஏய் இந்த கிரிஞ்சி ஷீட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. என்னையா அவன் பிரச்சனை? பெண்ணா என் கூட வரணுமா? ஆமாப்பா அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. சரி 2 பேரும் வாங்க அப்படின்ட்டு அவனும் கூப்பிட்டு போகிறான். தென் இப்போ ஆரம்பம்ட்டு உங்கள் வீடு முன்னாடி தான் நிற்கிறான். என்ன இது கல்யாண வீடுன்னு ஒரு கலையே இல்லாமல் இருக்குது. சா, இந்த வயோட குடும்பத்துக்கு ரொம்ப திமிரு ஓவர் ஆகி போச்சு. அடக்குறேன், திமிரெல்லாம் அடக்குறேன் அப்படின்ட்டு கதவை திறக்கிறான். தென் பார்த்தா பூட்டு போட்டிருக்கு. ஏன்னா லாக் ஆயிருக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்ட்டை கேட்டுட்டு இருக்கான். அவங்க இல்லையா? இல்லையா, அவங்க காலிலேருந்து இல்லவே இல்லை. ஏன்னா காலிலேருந்து இல்லையா? உங்களுக்கு எதாவது தெரியுமா? இல்லை தம்பி, எதுவும் தெரியாது. What the fuck அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனில் நின்றுட்டு இருக்கான். அவன் அப்படியே அவன் பிஏ கால் பண்ணிட்டு, எங்கே இருக்கா? சார் ஆஃபீஸில். கிளம்பி வானோட வீட்டுக்கு வா. சார் என்னாச்சு? கிளம்பி வாண்ண அப்படின்ட்டு அவன் கத்துறான். தென் அவரும் கிளம்பி வந்துடுறாரு. இந்த பக்கம் ஆரமோட அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. என்னங்க என்னாச்சு? அந்த பொண்ணு ஓடி போயிட்டா போல. ஓடி போயிட்டாளா? ஆமா, இவனை மாதிரி சைக்கோவெல்லாம் எவ கல்யாணம் பண்ணிப்பா? அதான் ஓடி போயிட்டா பயந்துட்டு. பாவம் அந்த பொண்ணு, இவன் கிட்ட மாட்டி நாசமாறதுக்கு அவ ஓடி போறதே பெட்டர் அப்படின்ட்டு ஆரமோட காதுல விழுற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. ஆரம்க்கு அது கேட்டுக்கோம். ஆரம் அப்படியே பார்த்துட்டு வேணா மினிக்கி அப்படின்னு கூப்பிடுறான். அப்பா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. என்ன உனக்கெல்லாம் கேட்டுச்சா என்ன அப்படின்ட்டு தான். அப்போ அவங்களும் பார்த்துட்டு, தம்பி என்னாச்சுப்பா, அந்த பொண்ணு எங்க? சா, பொண்ணை போய் விட்டுட்டு போக அந்த பொண்ணுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? என்ன நீ பேசுனதெல்லாம் நான் கேட்கலன்னு நினச்சிட்டு இருந்தியா? வெளியே வா. தம்பி என்னப்பா எப்படி பேசுற? நான் உனக்கு அம்மா மாதிரிப்பா. ஏய் இறங்குன்ன அப்படின்ட்டு ஆரம் சொல்கிறான். அப்படியே அவங்க இறங்குறாங்க. நான் சொன்ன என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவள் ஓடி போகிறதே பெட்டரா? சரி வா கிட்ட அது நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் பயந்து நிற்கிது. சொன்னதுக்கு உன்னை என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னோட பேக்கெட்லேருந்து அப்படி கண் எடுக்கிறான். என்னப்பா என்ன பண்ணுற? நான் உன்னோட என்ன என்னோட என்னோட என்ன நம்மளோட ஸ்டெப் மாம்ப்பா. ஸ்டெப் மாம் தானே, வேற எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொன்னா என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓடி போகலாமா? சரி நீ அந்த வார்த்தையை சொல்லிட்டு நீ மட்டும் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே கண்ணை பாயிண்ட் அப் பண்ணுறான். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, ஆரம் என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னையா நீ கூட சேர்ந்து சாவரியா? 2 பேரும் ஜோடியா போங்க மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பாயிண்ட் அப் பண்ணிருக்கான். என்ன தைரியம் தான் ஏன் கிட்டேயே அவள் அந்த மாதிரி பேசுவா? அவள் உயிரோடவே இருக்கக்கூடாது நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷூட் பண்ணுற மாதிரி வரான். அப்போ ஆரவோட அப்பா வந்துட்டு காலை பிடிச்சு, தம்பி தம்பி எதுவும் பண்ணிடாத, அவளை விட்டு. என்னையா இப்படி இது பண்ற? அந்த அளவுக்கு லவ்? சொலட்டு பையன், உனக்கே இந்த அளவுக்கு லவ்வுந்தா எனக்கு எவ்வளோ லவ் இருக்கு அவன் மேல. உன் பொண்டாட்டிய வாய மூடிட்டு அமைதியா இருக்க சொல்லு, என்ன புரிஞ்சுதா அப்படின்ட்டு ஆரம்பங்க அப்பாவை மிரட்டுறான்.
அவள் எதுவும் பேச மாட்டா, தயவு செஞ்சு அவளை விட்டுரு. தெரிஞ்சா சரி, 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுறான். இப்போ பிஏவும் அங்கே வந்துடுறாரு. பிஏ வந்தோடனே ஆரம் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். வித்தின் 2 days அவளை நீ கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டு வந்து நிற்கணும். என்ன புரிஞ்சுதா? சார் ஓகே சார். மேமோட ஃபோட்டோ உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் 2 நாளில் என் வாயின் எனக்கு வேணும். புரிஞ்சுதா? ஆ புரிஞ்சது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் உங்களை தேடுறது தான் எல்லா இடத்துலையும் உங்களை தேடி நோட்டீஸ் இது பண்ணுறது, இந்த நியூஸ்லலாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் அதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஏன்னா ஆரம் உங்களை அந்த அளவுக்கு தேடிட்டு இருக்கான். உங்களுக்கு பயமாயிட்டே இருக்கு. உங்கள் அம்மாவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. உங்கள் அப்பா வந்துட்டு சரி நம்ம பேசாமல் கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? நம்ம 2 மாதம் சொல்லியிருந்தோம்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இருக்க சுச்சுவேஷன் சொல்லி நம்ம நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்ன அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இல்லைங்க அவசரமோ இங்கே பாரு, பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கும் இதான் சரின்னு தோணுது, நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. தென் அந்த ஊர்லேயே ஒருத்தவங்க உங்களை பார்த்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆரம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி பிஏ மூலமாக ஆரம்க்கு தெரிய வருது. ஓ அங்கே தான் இருக்காளா? என்ன ஊரா? சார் அது ஏதோ ஒரு வில்லேஜ் சைடு சார். சரி இங்கேருந்து போக எவ்வளோ நாள் ஆகும்? சார் கிட்டத்தட்ட ஒரு 10 hours ட்ராவல் சார். மணி என்னடா ஆகுது? டைம் 6 o'clock சார். 10 மணி நேரம் ட்ராவலா? சரி போவோம், என் பொண்டாட்டிக்காக தானே. ஓகே கிளம்பலாம் அப்படின்ட்டு ஆரம் அங்கேருந்து கிளம்புறான். தென் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கல்யாணத்துக்கு இது பண்ணிட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறதுன்ட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது. ரொம்ப ஹாப்பியாக அந்த மொமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 12 மணியாக இருக்கும். ஸோ கல்யாண வீடுனால சில பேர் தூங்கலை, சில பேர்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மார்னிங் ஒரு 6 மணிக்கே கோயிலில் கல்யாணம், அதனால தான். ஸோ உங்கள் அம்மாலாம் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க அமைதியா. உங்கள் அம்மா பார்த்துடுறாங்க. என்னாச்சு கல்யாணம் பொண்ணு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கா? வயன் இந்த மாதிரி நேரத்தில் இங்கே உட்காரக்கூடாது, உள்ள போ. இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு பயமா இருக்கு, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியுமான்ட்டு. ஏன்டா ஏன் எப்படி சொல்கிற? இல்லை அவன் என்னை தேடி இங்கே வந்துட மாட்டான்ல. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஊர்க்காரங்கிட்ட எல்லார்ட்டையும் உங்கள் அப்பா சொல்லிட்டாரு, பொண்ணு இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு யாரும் இன்ஃபார்ம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லிட்டாருமா. நீ எதையும் பற்றி யோசிக்காத, ஏன்னா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காத. நேத்தே நீ ரொம்ப பயந்துட்ட. என் பொண்ணு இப்படி பயந்து நான் பார்த்ததே இல்லை. படு பாவி, என்னத்தை தான் சொல்லி உன்னை இப்படி பயமுறுத்தினானோ தெரில. எதுவுமே யோசிக்காத, என்ன போய் தூங்கு சரியா? காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே உங்களை உள்ளே அனுப்புகிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு, மா எனக்கு பயமாக இருக்குமா, இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், என்ன பயம், அம்மா நான் கூட இருக்கேன் போ அப்படின்ட்டு உங்களையும் உள்ளே அனுப்புகிறாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பெட்டில் போய் படுக்கிறீங்க கூட உங்கள் தங்கச்சியோட. 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே வைக்க பாருங்க, உங்கள் அம்மா வந்துட்டு அங்கே கல்யாண வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது உங்களை ரெடி பண்ணுறதுக்காக சில பேர்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு வெளியே வர்றீங்க. இது உங்களுக்கு அப்படியே சாரீ வியர் பண்ணிவிட்டு உங்கள் தலையெல்லாம் பூ வச்சுட்டு ரொம்ப அழகாக உங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் ரெடியும் ஆயிட்டீங்க. அப்படியே உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா வயன், இதில் இனிமேலேருந்து உனக்கு ஒரு அழகான வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் 4 கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. மா அவன் வரமாட்டான்ல? என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் அவன் வரமாட்டான் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஆரம் உங்கள் ஊருக்கிட்டே வந்துட்டான். எவ்வளோ தூரம் தான் இருக்கும் இந்த ஊர், போய் போய் இங்கேயா வந்திருக்காங்க. சா அந்த அளவுக்கு என் மேலே பயம் அப்படின்ட்டு ஆரம் அப்படியே பேசிக்கிட்டே டைப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ ஃபைனலி அந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸ் வரையும் வந்துட்டான். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா அந்த கோவிலில் தான் இருக்கீங்க. ஸோ கோவிலில் எல்லா ஏற்பாடும் நடந்துட்டுருக்கு. தென் அங்கே பார்த்தா உங்கள் அப்பாவை காணும். உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே உங்கள் தங்கச்சிகிட்ட கேட்குறாங்க, அப்பா எங்க? அப்பாவா? இங்கே தானம்மா இருந்தார், கேட்ரிங் பேச போயிருந்தாருமா. ஏன்னா கேட்ரிங் கிட்டையா? இல்லையே,
நேத்து நேரம் எல்லாமே பேசிட்டாரு, இப்ப எதுக்கு அங்க போனோம் அப்படின்ட்டு அவங்க செம்ம கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. சைட் பார்த்தா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்க கூட உட்காந்துட்டு நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுல வேற ஒரு பதட்டமா இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? பையனை காணுமா? இங்க தானே இருந்தா, ஃப்ரெண்ட்ஸோட தானே பேசிட்டு இருந்தா. இல்லம்மா, யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு மீட் பண்றதுக்காக போனா, இன்னும் வர காணோம். ஏதோ பயமா இருக்குமா அப்படின்ட்டு அந்த பையனோட அப்பா பேசிட்டு இருக்காரு. ஐயோ, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம். ஐயோ, பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட கேட்டா என்ன சொல்றது அப்படின்ட்டு அவங்க இந்த மாதிரி பதட்டம் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம்னா உங்க அம்மா உங்க அப்பாவை தேடி போயிருப்பாங்க, அவங்களையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இந்த பக்கம் மாப்பிள்ளைய காணோம். தென் உங்க தங்கச்சி தேடி போயிருப்பாளா, அவளையும் காணோம். ஒண்ணுமே புரியல. எல்லாம் உங்க காது கிட்ட வருது. நீங்க அப்படியே வந்துட்டு உங்க அம்மாட்ட போறீங்க. மா, அப்பா தங்கச்சி எங்கம்மா? தெரியலடி, உங்க அப்பாவை கூட்டு வந்தா சொல்லி அனுப்புனேன், அவளையும் காணோம். எனக்கு எதுவும் பயமா இருக்குவா. என்னம்மா சொல்ற? எதுக்கு பயப்படுறா? இல்ல அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு இருக்காங்க. இத பக்கம் நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே நிக்கிறாங்க. அப்படியே உங்க அம்மா பாக்குறாங்க. என்னங்க ஆச்சு? மாப்பிள்ளை எங்க? அது மாப்பிள்ளைய காணோம். என்ன என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளைய காணோமா? ஆமா, இங்கதான் இருந்தாரு, எங்கன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு ஐயோ இங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராரு. அப்ப எல்லாருமே அப்படியே போறாங்க, பாக்குறாங்க. பார்த்தா 3 பேருமே இறந்து கிடக்குறாங்க. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. உங்களுக்குன்னா அப்படியே கொலை நடுங்குது. என்ன என்ன நடக்குதுங்க? எப்படி எப்படி வந்து இறந்தாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் இருக்குங்க. உங்க அம்மானா என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. தென் உங்க தங்கச்சி இறந்து போயிருக்கா. தென் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கா அந்த பையனும் இறந்துருக்கான். அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் செம்மையா அழுகுறாங்க. தம்பி தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு அவங்களாம் செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னா ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு ஆரம் மேல டவுட் வருது. ஒருவேளை அவன்தான் அவன்தான் என்ன பண்ணிருப்பானா அப்படின்ட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆரம் தூரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். 3 பேர் எவ்வளவு அழகா கொண்டு போட்டிருக்க. என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா பயப்படுறா. ச்சே, கிட்ட இருந்து ரசிக்க முடியாம போயிடுச்சே. பையன், உனக்காக தாண்டி அந்த 3 கொலையும். எப்படி என்னோட கிஃப்ட் நல்லா இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் இதோட அழகழகு கிஃப்டா கொடுத்துட்டே இருப்பேன். அதெல்லாம் நீ இப்படிதான் ரசிக்க போற அப்படின்ட்டு தூரத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே மாதிரி பேசிட்டு இருக்கான். உங்க வீட்டுலனா ரொம்ப ஒரு சோகமே விழுந்து போச்சு. எல்லாருமே செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் என்ன பண்றேனே தெரியல. தென் அது வந்து கூட எப்படி நடந்திருக்குன்னா, உங்க தங்கச்சிக்கிட்ட வந்துட்டு யாரோ ஒருத்தர் தப்பா நடந்துக்க போயிருப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு மாப்பிள்ளை காப்பாற்ற போய் அவரை கொன்னுட்டு தென் உங்க அப்பா ஹெல்ப் பண்ண வந்து அவரையும் கொண்டிருப்பான். அந்த ஆளே வந்து சரண்டர் அடைஞ்சிருப்பான். ஸோ எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. பட் இதெல்லாம் ஆரம்போட பிளான் தான். ஏன்னா ஆரம் தான் ஒரு ஆளை வச்சு இந்த மாதிரி பண்ண வச்சிருப்பான். ஸோ அப்படியே ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கோம். இப்போ நீங்க உங்களோட ஊருக்கே வந்துட்டீங்க. உங்க அம்மாவும் நீங்களும் ரொம்பவே ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. உங்க அம்மாவும் உங்க அப்பா இறந்து போன சோகம், தென் தங்கச்சி இறந்து போன சோகத்துல ரொம்பவே யார்கிட்டயும் பேசாம அமைதியாவே இருக்காங்க. ஒழுங்கா சாப்பிட்றதில்ல. நீங்க உங்க அம்மாவை பாத்துக்கிறீங்க, ஆனாலும் உங்க அம்மா உங்ககிட்டயும் நல்லா பேசுறதில்ல. பிகாஸ் அவங்களுக்கு அதிகமான சோகமா இருக்கு. தென் அப்படியே ஒரு 2 மந்த்ஸ் போயிருக்கோம். இப்போ உங்களுக்கு வேலை எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் வேலை கேட்டு எங்கே வந்திருக்கீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு தான். ஸோ அந்த ஆஃபீஸ் வேறு யாருதும் கிடையாது, ஆரமோடு தான். ஆரமும் அதை வந்து ஷேர்ஸ் வச்சுருக்கான். ஸோ வயனிங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்துட்டு ஆரம் காதுக்கு போகுது. என் பொண்டாட்டி என்கிட்ட வேலைக்கிட்டு வர மாட்டாளா? சரி, ஓகே, இதுக்கப்புறமும் இவ்வளோ விடக்கூடாது. அதான் அவங்களும் இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் யாரு கேட்க போறா? அப்படி இன்னாலும் கடைசியில் அவங்களுக்கு சாவு மட்டும்தான் மிஞ்சம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்றான். தென் ஃபைனலி உங்களுக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்குன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது. பிகாஸ் ஆரம் தான் வேலை கொடுக்க வேணான்னு சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க. உங்கள் அம்மா அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க, எதுவுமே பேசல. தென் அப்போ உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் வீட்டோட காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. உங்கள் அம்மா எந்திரிச்சு போய் திறக்கலான்னு பார்க்குறாங்க. அம்மா நீ இரு, நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம ஷாக். உங்க ஆரம் நின்றுட்டுருக்கான். பார்த்துட்டு போய்ச்சலாம், எப்படி இருக்க? நான் ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஆரம், நீங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு
நீங்க அப்படியே பயப்படுறீங்க. ஐயோ ஒருத்தி சும்மா பயந்துக்கிட்டு, ஏய் நார்மலா தானடி பேசுறேன். எதுக்கிட்ட என்ன சும்மா பார்த்து பயந்துட்டு இருக்கா? கேள்விப்பட்டேன் உன் தங்கச்சி உங்க அப்பா தென் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவரெல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு வாயன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ச்சே, என்னால அந்த சாவு கூட வர முடியல. பிகாஸ் நான் மீட்டிங் விஷயமா நியூயார்க்ல மாட்டிக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சீன் போடுறான். இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? ஏன்டி அழுவுற? நீ அழுதாலே எனக்கு வலிக்கும் தெரியுமா? இதோ இந்த இடத்துல எப்படி வலிக்குது தெரியுமா? வயன் அழுறாடா, வயன் அழுறான். அவளை கட்டி பிடிச்சு நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இதோ இந்த இடத்துல இருந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. நான் சொல்லவா அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ண வரான். அப்ப உங்க அம்மா வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியே போ. அத்த என்னத்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்னது என்ன பழக்கம் இது? வெளியே போ சொல்றீங்க. நாளைக்கு உங்க வீட்டு வருங்கால மாப்பிள்ளை இப்படி சொல்லாமா? பாருங்க, அதான் அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. நீங்களும் தனியா இருக்கீங்க. உங்களுக்கு நான் துணையா இருக்கிறேன். உங்க பொண்ணுக்கும் சரி, உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி துணையா நானும் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். எதுவும் பேசாத, வெளியே போ. பாருங்களேன், இந்த கோவம் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன, உங்க பொண்ணுக்கு தான் இந்த கோவமே இல்லை. நல்லது, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கோவப்பட்டா அப்புறம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காதுல்ல. அவன் நல்லா அமைதியாவே இருக்கான். நல்ல வேலை உங்களை மாதிரி இல்லை. உங்களை மாதிரி இருந்தா என்கிட்ட செம்மையா அடி வாங்கியே செத்துருவா. ஆனா நான் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி தான் உங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லது அத்தை அப்படின்ட்டு அப்படியே கை கொடுக்க வரான். தம்பி நீ வெளியே போறியா இல்லையா? வெளியே போறதுக்காக அத்தை இங்க வந்தேன். பாருங்க, உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நாளைக்கு நீங்க 2 பேருமே ரெடியா இருக்கணும். நான் வந்து உங்க பொண்ணை கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே அவளை கூட்டு போயிடுறேன். உங்களுக்கு ஒரு பெரிய வீடு பார்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு மெய்டு ஈடுங்க எல்லாம் இருப்பாங்க. தென் அப்படியே ஃபாரினா சுத்துங்க அத்தை உங்க மாப்பிள்ளை காசுல. என்ன இதுக்கப்புறம் உங்க பொண்ணெல்லாம் பாக்குற மாதிரிலாம் என் வீட்டுல வரக்கூடாது. என்ன அவ என் பொண்டாட்டி, நான் நினைச்சா மட்டும்தான் நீங்க பார்க்கவே வரணும், புரிஞ்சுதா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டாங்கன்னு கிளம்புறான். உங்களுக்குலாம் என்ன பண்றேன்னு தெரியல. நீங்க அப்படியே உங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. மா எனக்கு பயமா இருக்குமா, அவன் என்ன பண்ண போறாமா? வயன் எதுவும் நடக்காது என்ன, சரியா? இல்ல எனக்கு பயமா இருக்குமா, அவன் உங்களை எதுனா பண்ணிடுவாமா, எனக்கு பயமா இருக்கு. பேசாம நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. என்னடி பேசிட்டு இருக்கா? இல்ல வேணாம் ப்ளீஸ், உங்களை நான் எனக்கு விரும்பல. கண்டிப்பா நான் கல்யாணத்தை ஒத்துக்கலன்னா உங்களை எதனா பண்ணிடுவாமா. நான் அவன் சொல்ற மாதிரி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. பரவாயில்ல, என் வாழ்க்கை இப்படிதான் போடுன்னு இருந்துச்சுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாதும்மா. நான் அவனைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போறீங்க. உங்க அம்மாவுக்கு நான் என்ன பண்ணனே தெரியல. வேணாடா, இல்ல இதுதான் கரெக்டா. நீங்க எனக்கு வேணும்மா, நீங்க உயிரோட இருக்கணும் ப்ளீஸ், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவனை அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு அப்படியே உங்க மாடிக்கு ரூமுக்கு போயிட்டு செமையா அழுவுறீங்க. எனக்கு மட்டும் என் வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போச்சு. என் தங்கச்சி, என் அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப எனக்கு இருக்குது என் அம்மா மட்டும்தான். கடவுள், நீங்க உண்மையிலே இருக்கீங்களா இல்ல இல்லையா? எனக்கு நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. எனக்கு பயமா இருக்கு. அவன் கூட என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா எனக்கு நிறைய கஷ்டத்தை மட்டும் கொடுக்காதீங்க, அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா எழுதிட்டு இருக்கீங்க. தென் ஃபைனலி மார்னிங்கும் ஆயிடுது. ஸோ நீங்கள் அவன் சொன்ன மாதிரி ரெடியாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் தான். தென் அம்மாவும் வந்துட்டு தனியாக வேற ஒரு காரில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உங்களை ஆரம் கூப்பிட்டு போகிறான். ஸோ தென் உங்களுக்குன்னு கார் வந்தது. அந்த காரில் ஆரம் தான் இருக்கான். ஸோ இப்போ நீங்களும் ஆரமும் ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ ஒரு வெட்டிங் செட்டப் தான். ஸோ அங்கே ஆரமோட அம்மா அப்பா, தென் கொஞ்சம் ஃபேமிலி ரிலேஷன்ஸ், அவ்வளோ மட்டும்தான். ஸோ நீங்களும் ஆரமும் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆரம் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து எல்லாரும் முன்னாடி லிப் லாக் பண்ணிட்டு, என் பொண்டாட்டி பார்த்தீங்களா சொன்னீங்க ஆரம் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஓடி போச்சுன்ட்டு, இவ எப்படி வந்தா? ஆரம் நினச்சா எதை வேணாலும் முடிப்பான். புரிஞ்சுதா? சரி, ஓகே வந்தவங்க தின்னுட்டு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்து போயிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவங்க கூட வந்துட்டு இருக்கீங்க. அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உட்காரு
அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே உள்ளே போய் உட்காடுறீங்க. தென் அவனும் உட்காந்துட்டு சீட் பெல்ட் போடு. ஆ சீட் பெல்ட் போடுன்னு. ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீட் பெல்ட்டை போட்டுக்கிறீங்க. தென் இப்போ ஆரம் செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான். இருக்குன்னா ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆரம் ஆரம் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. ஏய் முட்டு வாடி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. தென் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல வந்து அப்படியே நிப்பாட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஒரு நடு காடு மாதிரி இருக்கு. எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்? எதுக்கா? ஏன் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லணுமா என்ன? இறங்குடி. என் எதுக்கு? இறங்குன்னு சொன்னா வயன் இறங்கு அப்படின்னு நான் சொல்கிறான். அப்படியே உங்களை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஆரம் பின்னாடி போகிறீங்க. ஸோ அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. தென் கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க. தென் பார்த்தா அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. ஏய் நடி பார்க்குற, இது நம்ம வீடு தான், வா. எதுக்கு எதுக்கு நம்ம இங்கே வந்தோம்? உங்கள் வீட்டுக்கு? ஏய் அங்கெல்லாம் இது தேவையில்ல, எனக்கு தனியாக இருக்கணும். இது என்னோட ட்ரீம் பேலஸ். கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டி கூட வாழ்கிறதுக்காகவே கட்டின வீடு. நீங்கள் தான் இருக்கணும், வா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். தென் அப்படியே கேட்டு ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், செக்யூரிட்டி டைட்டாக இருக்கணும், புரிஞ்சுதா? எனக்கு தெரியாமல் ஒரு காக்கா கூட இந்த பேலஸ்குள்ளே வரக்கூடாது. ஆ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. தென் ஆரம் பின்னாடியே நீங்கள் போகிறீங்க. ஆரம் வந்துட்டு வயன் முதல்ல வீட்டுக்குள்ளே வர வலது கால் எடுத்து வச்சு வா. ஆ வலது கால் எடுத்து வச்சு வாடி, இது நம்ம வீடுடி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வரீங்க. அந்த வீடு பார்க்க ரொம்ப அழகாகவே தான் இருக்குது. நல்லாவே தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான். நடி நல்லா இருக்கா வீடு? சொல்லுடி நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்குங்க. ஓ என்ன அதெல்லாம் ஆரம்பண்ணா இப்போ வாங்க போங்கன்ற. ஆ இதுவும் நல்லா தாண்டி இருக்குது, நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல அப்படியே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. தென் அப்படியே அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றான். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. பாருங்க இதான் பொண்டாட்டி, இப்போ என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யணும். என்ன இவன் இந்த வீட்டில் ஒரு ஸ்பூனை கூட எடுத்து வைக்கக்கூடாது. நான் ஸ்பூனை கூட எடுத்து வைக்கக்கூடாது. என் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்கிறத நான் பார்க்கவே கூடாது. பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, காட்டில் இருக்க அனிமல்ஸ்க்கெலாம் நீங்கள் மீல்ஸ் ஆயிடுவீங்க, புரிஞ்சுதா? புரிஞ்சது சார், ஓகே சார் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அங்கே இருக்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரம் வந்துட்டு வயன் வா போகலாம் நம்மளோட ரூமுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே வரீங்க. ஆனால் பார்த்தா தலைவர் உங்களை தூக்கிடுறாரு. என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஏய் நாடி என்ன பண்ணுறேங்கண்ணா? எல்லாம் பண்ணுறது தாண்டி, அவன் புருஷன்டி, நான் தூக்காம ரெவன் தூக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை மேலே கூப்பிட்டு போகிறான். தென் அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறான். அந்த ரூம் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களை அப்படியே பெட்டில் உட்கார வச்சுட்டு, நாடி நல்லா இருக்கா இந்த ரூமு? உனக்கு பிடிச்ச மாதிரி தாண்டி ரெடி பண்ணியிருக்கேன், எப்படி பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சுருக்கல அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஒவ்வொரு திங்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவன் பண்ணி வச்சுருக்கான். ஆக்சுவலி ஒரு டைம் கேட்டிருப்பான், உங்களுக்கு ரூம்லாம் எப்படி பிடிச்சிருந்தா பிடிக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்போ சும்மா சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி பண்ணியிருக்கான். என்ன எதுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? எதுக்கா? ஏய் இது நீ வாழ போகிற இடம்டி. நீ வாழ போகிற இடம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்டி பொண்டாட்டி. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருந்த பார்த்து நான் சந்தோஷப்படணும், புரிஞ்சுதா? என்ன என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, உன் மூச்சில் அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் இந்த உலகத்துல என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணா செய்வேன். அவ என்ன கெட்டாலும் எடுத்துட்டு வந்து தருவேன். அவ யாரை கொல்ல சொன்னாலும் கொல்லுவேன். ஏன்னா எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைக்கோவா பேசுறான். ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் அப்படி பேசுறேன்னா அது என்ன தெரில, உன்னை பார்த்தா எனக்கு இது மாதிரி தான் பேச தோணுது. இந்த லவ் ரொமான்டிங்கெல்லாம் பேச தெரியாது, எனக்கு இப்படிதான் பேச தெரியும். எனக்கு இதுதான் லவ், இதுதான் ரொமான்ஸு. நான் புரிஞ்சுதா? புரிஞ்சதாடி? புரிஞ்சதுங்க அப்படின்ட்டு நீங்களும் சொல்றீங்க. பொண்டாட்டி பாரு, வார்ட்ரோப்ல உனக்கு எல்லா சாரீஸும் இருக்கு. தென் நைட்டு நீ என்னென்னலாம் போடணுன்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கு, பார்த்துக்கோ. அப்புறம் இது என்னோட ட்ரெஸ்ஸு. அப்புறம் இதெல்லாம் நைட்டு உன் கூட என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு
அதுக்கான வேலையெல்லாம் பார்க்குற விளையாட்டு என்ன சொல்கிறது, நம்ம 2 பேரும் விளையாடுற மாதிரி திங்ஸ், புரிஞ்சுதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த இந்த டாக்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்கான். என்ன என்னதுங்க என்னதுங்களாவா, இதெல்லாம் என் பொண்டாட்டி கூட நான் பண்ண வேண்டியது, அதான் காமிக்கிறேன் அதுக்கோ. தென் சரிடி, நீ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்ப, நீ டயர்டாக இருந்திருப்ப, நீ குளிச்சுட்டு ரெடியாரு, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட். வெயிட் பண்ணு, தலையில் மல்லிகைப்பூ வச்சுட்டு மாமனுக்காக. மாமா ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்து ரூம்ல இருந்து அப்படியே வெளியே வரான். தென் நீங்கண்ணா அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ உங்கள் அம்மா கிட்ட பேசணும்னு தோணுது. சரின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்பேக் எடுக்கிறீங்க. பார்த்தா உங்கள் ஃபோனை காணும். இதில் தானே வச்சேன், எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கீங்க. அப்படி கீழே இறங்கி வரீங்க, ஆரம்பங்க தான் இருப்பான். ஏய் பொண்டாட்டி, எதிரி கீழே வந்தா, மேலே போ. என்னங்க என் ஃபோனை காணுங்க, காரில் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா ஃபோனை காணோமா, ஃபோனு காணாலாம் போல, நான் உடச்சி போட்டேன். ஏன்னா உடச்சி போட்டிங்களா, ஏன் எதுக்குடி ஃபோனு? அதான் சொல்லிட்டல்ல, இங்கே நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும், புரிஞ்சுதா? ஆனால் அம்மா அம்மா கிட்ட நானே பேச என் ஃபோனை தருவேன், அதுவும் எனக்கு நல்ல மூடு இருக்கிறப்ப மட்டும்தான். இப்போ மூடு எனக்கு சரியில்லை, நீ மேலே போ. இல்லை அம்மா கிட்ட பேசணும். ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? இல்லைங்க அம்மா. ஏய் அதான பேசலாண்டி, மேலே போடி, அப்புறம் பார்த்துக்கோ. அப்புறம் உள்ளே இருக்க மிருகம் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபோனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒழுங்க மரியாதை மேலே போய் ஓடிப்போ அப்படின்ட்டு அவங்கள அப்படியே மிரட்டுறான். நீங்கள் அப்படியே மேலே போயிடுறீங்க. தென் ரூம்குள்ள உட்காந்து செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப். இப்போ ஆரம் சொன்ன மாதிரி நீங்களும் ரெடியாகி உட்காந்துருக்கீங்க. ஆரம் அப்படியே உள்ளே வரான், அப்படியே கையில் கிளாஸோட. நீங்கள் ஆரம்பை பார்த்துட்டு செம்மையாக பயப்படுறீங்க, அப்படியே பின்னாடி போறீங்க. ஏய் எதுக்குடி பயப்படுற, பாரு புருஷன் தானே, வா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறான். நீங்க இல்லை நான் வரல, ஏய் கிட்ட வாடின்னா அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறான். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஒரு இடத்துல அப்படியே அந்த விண்டோ கிட்ட அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறீங்க. ஆரம்பம் அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு, அடி பண்ணிருக்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் விளையாட்டு, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது தெரியுமா, நான் கூப்பிட்டா உடனே வரணும் சரியா? நான் இன்னைக்கு நல்ல மூடா இருக்கனால உன்னை எதுவுமே பண்ண போகிறதில்ல, உன்னை எப்படி சொல்கிறது, கோமா நடந்துக்க போகிறதில்ல, ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். சொன்னோடனே உங்கள் வயசு வைடாகுது. ஏய் இந்த முண்டக்கண்ணால் அப்படி பார்க்காதடி, அப்படியே என்ன சொல்கிறது, குத்தி கிழக்குதுடி என்ன, ஏன் எல்லாம் பார்க்காத, எனக்கு ஏதோ மரியாதை தெரியுமா. டேய் அட்டங்குடா தம்பி, இரு போகலாம் உள்ள அப்படின்ட்டு அப்படியே அவன் கீழே பார்த்து பேசுகிறான். நீங்கண்ணா என்ன என்ன பேசுகிறீங்க? அது ஒன்றும் இல்லை வயன், அவனை இந்த மாதிரி பார்த்தோன்னே கீழே இருக்க ஒருத்தன் ரொம்ப துடிக்கிறான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல, அதுக்கு நீ வேணும். ஸோ அதனால தான். சரி ட்ரெஸ்ஸை நீயே கழட்டுறியா இல்லை நான் கழட்டவா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரிடி நானே கழட்டுறேன் அப்படின்ட்டு அவங்க ட்ரெஸ்ஸை அப்படியே ஒன்று ஒன்றா அன்ட்ரெஸ் பண்ணிருக்கான். உங்களுக்கு இது பிடிக்கல தான், ஆனால் பட் அவன் ஒரு சைக்கோ, அவன்கிட்ட நீங்கள் அப்போஸ் பண்ணா உங்களை கொல்ல கூட அவன் ரெடியாக இருப்பான். சொன்னால் நீங்கள் எதுவுமே பண்ணல, அவன் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் அப்படியே கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. ஆரம் அப்படியே உங்களை மொத்தமாக அட்ரஸ் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறான். ஏய் டாடி இப்படி இருக்கிறா, ஏய் வயன் எதிரே பார்க்கலடி, நீ இப்படி இருப்பான்ட்டு எப்போவுமே கவர் பண்ணிட்டே இருப்பியா, என்னடா அது அவளுக்கு இருக்குமா, பெருசாக இருக்குமா இல்லை சின்னதாக இருக்குமானே தெரியாதுடி, ஆனால் பார்த்தா தான் தெரியுது அதான் பல்காகவே இருக்குடி, எனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடி, எங்கேயோ மச்சம் இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி. ஃபேஸு பார்க்க ஹோம்லியாக இருக்கு, பட் பாடி அப்படியே ஹாட்டாக இருக்குடி. அண்ட் கேன் ஐ கிஸ் யுவர் செஸ்ட் அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நான் எதுக்கடி உன்ட்ட பர்மிஷன் கேட்கணும், ஏன்னா இது என்னோடது, நான் இதை என்ன வேணா பண்ணிக்கலான்ட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி அப்படியே சக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கான்.
அப்படின்னு நீங்க வலிக்குது. எனக்கு எனக்கு பொறுமையா என்னடி பொறுமை மயிரலாம் அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காத அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி நல்லாவே வாழை பின் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ரொம்பவே அப்படியே வைல்டா நடந்துட்டு இருக்கான். பிடிச்சி நல்லா பைட் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு நான் வலிக்குது. ஆ எனக்கு எனக்கு வலிக்குதுங்க. ஏய் அப்படிதாண்டி வலிக்கும், அப்படிதான் வலிக்கும். நான் பொறுமையா பண்றேன் அப்படின்ட்டு அவன் பொறுமையாலாம் பண்ணல, ரொம்ப இதாக தான் பண்ணிருக்கான். அயன் இதுக்கு மேலே முடியாதுடி, இதுக்கு மேலே சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். தென் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் பேண்ட்டை அன்சப் பண்ணிட்டு அப்படியே அவங்க கிட்ட வரான். நீங்கள் அப்படியே லைட்டாக பின்னாடி போறீங்க, அங்கே அப்படியே அகெயின் ரிவர்ஸ் வந்துடுறீங்க. அப்படிதான் பேபி கால். அப்படி பார்த்து முறைச்சாதான் நீ வலிக்கு வருவியான்னா கிட்ட லவ்வா நடந்தாலாம் வேலைக்காகுது போல. உங்ககிட்ட என்னோட சைக்கோத்தனத்தை காமிச்சா மட்டும்தான் வேலைக்காக்கும் போல அப்படின்ட்டு அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே லிப்லாக் பண்ணுறான். ஸோ செமையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான் அவங்க உடம்ப. ஏய் நம்ம இருக்க தெரியுமாடி நீனு? ஏன் ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் டி. பாரு என்னமா துடிக்கிறான்ட்டு. தம்பி பொறுமையாரு, உன அண்ணா உள்ள விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களுக்குள்ள இன்சர்ட் பண்றான். எனக்கு எனக்கு அப்படின்ட்டு நீங்க கத்துறீங்க. அப்படிதாண்டி, அப்படிதான் அப்படிதான் மூன் பண்ணும். நான் அயன் அப்படியே பண்ணுடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவன் அது மாதிரி பண்ணிருக்கான். எனக்கு வலிக்குதுங்க, எடுங்க, எனக்கு எனக்கு வலிக்குதுங்க. ஏய் நாடி இப்பதாண்டி விட்டான், பெரிய எடுப்பேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரொம்ப இன்சர்ட் பண்ணிருக்கான். உங்களால முடியல, உங்களுக்கு அப்படியே ப்ளீட் ஆகுது. ஏய் நடி ரத்தம் வருது, நடி பீரியட்ஸா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். இல்லை ஓ ஏர்ஜுனா நீனு? சரி சரி நல்லது தாண்டி, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போல அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்குள்ள இன்சர்ட் பண்ணிருக்கான். எனக்கு 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 புதும் வேணாம் புதுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மூச்சு முட்டுது. ஏய் ஏய் நாடி நான் ஒன்றும் இல்லை நான் அப்படின்ட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கிட்டு உங்களை லிப்லாக் பண்ணிருக்கான். அப்படியே அவன் கை உங்கள் உடம்பு எல்லாத்தையும் ப்ளே பண்ணிருக்கு. ஏய் ஒன்றும் இல்லைண்ணா சரியா? ம் 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 ஒன்றும் இல்லடி, நான் இருக்கேன் நான் முடியாது ப்ளீஸ் எனக்கு வலிக்குது எனக்கு அப்படியே நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. ஆரம்பிட்டு வயன் வயனந்திரி வயன் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, எந்திரிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கணும்னு தெரிஞ்சும் கூட உங்கள் கூட மேக்கவுட் பண்ணிருக்கான். உங்கள் உடம்ப அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். கிஸ் பண்ணுறது, சக் பண்ணுறது, லிக் பண்ணுறது, அப்படியே ஒரு மாதிரியெல்லாம் பண்ணிருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து பெட்டில் படுக்கிறான். தென் அப்படியே உங்களை பார்க்குறான். அவன் இவ்வளோ நேரம் உங்களை இதெல்லாம் பண்ணியிருப்பான்ல, அந்த பர்பிள் மார்க்ஸு தென் அந்த பைட்ஸ்லாம் இருக்கும், அதை அவன் அப்படியே அவன் கையால் டச் பண்ணி பார்த்துட்டு, இதெல்லாம் என்னோட கிஃப்ட் டி உனக்கு, இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா உடம்புல, அதுவும் இந்த இடத்துல தாண்டி டிக் பர்ஃபெக்டாக இருக்குது, பார்க்குறப்பலாம் உனக்கு என் ஞாபகம் தான் வரணும் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணி உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அந்த பெட்ஷீட்டை மேலே போற்றி உங்களை தூங்கிடுறான். தென் அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க, அதெல்லாம் சுத்தமாக முடியல, உங்களோட ஹிப் அவ்வளோ வலிக்குது, உங்களால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. அப்போ குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரான், உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணுறீங்க. ஏய் நாடி கவர் பண்ணுறீங்க, அதான் நைட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரி நான் குளிக்கணுமா? வா. ஆமாம் சரி வா நான் குளிக்க வைக்கிறேன். இல்லை நான் எந்திரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்க வரீங்க, பட் விழ போகிறீங்க. ஏய் நான் சொல்கிறேன்ல என்னால் முடியாதுடி, நான் கூப்பிட்டு போகிறேன் வா, என்ன மயிர் மாதிரி பண்ணிருக்க, உன் புருஷன் தானே வாடி அப்படின்னு சொல்லிட்டு தென் அவன் அப்படியே உங்களை பாத்ரூம்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு உங்களை அப்படியே ஷவர் பண்ண வச்சுட்டு அப்படியே வெளியே கூப்பிட்டு வரான். நீங்கள் வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க, அவன் உங்களுக்கு ஒரு சாரியாக பார்த்துட்டு இருக்கான். இதனால இது வயன் ரெண்டு நல்லா இருக்குல்ல, ரெண்டு ஒன்று பர்ஃபெக்டாக இருக்கும். சரி வா கட்டிக்கிறியா, நான் கட்டி விடுவா? இல்லை நானே கட்டிக்கிறேன். எப்படியே கட்டிக்க முடியும், நான் எந்திரிச்சு நிற்க கூட முடியல, நான் வரேன், இது ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிட்ட போல. சரி விடு, இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறேன் சரியா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான்.
ஏன்னா நைட்டுமா? ஆமாண்டி. தினமும் நைட்டும் இந்த மாதிரி தான் நடக்கும் நமக்குள்ள. நான் புரிஞ்சுதா? அப்படின்ட்டு. ஏன்னா தினமும் நைட்டா? ஆமாண்டி. தினமும் நைட்டு நம்ம 2 பேரும் இந்த மாதிரி தான் இருப்போம். நான் புரிஞ்சுதா? பார்வன், எனக்கு உன் மேல அந்த மட்டும் ஃபீல் கிடையாது. எனக்கு உன் மேல அதிகமான லவ் இருக்குடி. நீ என் லவ்வை புரிஞ்சுப்ப. அந்த நாள் கொஞ்ச நாள்ல வந்துரும்டி. அப்படின்ட்டு அப்படியே உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு உங்க தலையை தோட்டி விட்டுட்டு இருக்கான். நீங்க அப்படியே ஆரம்ப பாக்குறீங்க. ஆரம்ப உங்களை பார்த்துட்டு என்னடா அவன் ஒரு நேரம் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான், ஒரு நேரம் எப்படி நடந்துக்கிறான்னு பாக்குறியா? ஆர்வாயன், நான் சைக்கோ ஆகுறதும் நல்லபடியா இருக்கிறதும் அது உன் கையில தான் இருக்குது. நீ நான் சொல்றதெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். அதை விட்டுட்டு என்ன எதனா பண்ணணும்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படின்ட்டு உங்கள் ஹேரை ஒரு மாதிரி தோட்டிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தென் அப்படியே தான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஆஃப்டர்நூன் டைம் நீங்களும் ஆரம்பம் லன்ச் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அங்கே பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான். ஸோ உங்களுக்குன்னா ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னங்க இது, எல்லாம் உனக்கு பிடிச்சது தாண்டி, சாப்பிடு நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு தென் அவனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் சாப்பிட்றதே அப்படியே ரசிச்சுட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க உங்களை அவன் எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு லைட்டாக பயமாக இருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் வெளியே காட்டிக்கல. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக எந்திரிக்கிறீங்க. ஏய் காரு, நீ எதுக்குமே எந்திரிக்க கூடாது, இரு நானே இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த கை கழுவுறதுக்கு தண்ணி கூட அவனே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். தென் உங்கள் கையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தென் அப்படியே உங்கள் வாயும் துடைக்கிறான். சரி ஓகே, என்ன பண்ணலாம், வெளியே எங்கன்னா போகலாமா ஃபாரஸ்ட்குள்ள? இல்லை வேணாம், வீட்டில் இருக்க ஒரு மாதிரியா இருக்கும்டி, வா என் கூட, நம்ம 2 பேரும் அப்படியே அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறான். தென் நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிறீங்க. 2 பேருமே காரில் தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க. தென் ஒரு இடத்துல அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வயன் இறங்கு. என்னங்க ஆச்சு, இறங்குன்னு சொன்ன அப்படின்னு அவனும் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் இறங்குறீங்க. தென் ஆரம் வந்துட்டு, வயன் இதுக்குள்ளே இறங்கி நடந்து போகணுன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், அது செம்மையாக இருக்கும், நம்ம 2 பேரும் அங்கே போகலாமா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே ஆரம்ப பார்க்குறீங்க. நெடி போகலாமா? ஆ ஆ போகலாங்க அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. தென் இப்போ நீங்களும் ஆரம்பும் அங்கே தான் வந்திருக்கீங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு. ஸோ ஆரம் அப்படியே வந்துட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கன்னா பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறீங்க. ஏன்னா இத்தனை நாள் வரையும் அந்த ஸ்மைலை அவன் பார்த்துருக்கவே மாட்டான். இன்னைக்கு தான் அந்த ஸ்மைலை பார்க்குறான். நீங்கள் சிரிக்கிற அழக அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு, ஏண்டி இத்தனை நாள் இதை என்கிட்ட காமிக்காமலே இருந்துட்ட அப்படின்ட்டு அவன் கேட்குறான். புரியல, என்ன சொல்ல வரீங்க? அதான் நீ சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா, என் முண்டக்கண்ணி, எவ்வளோ அழகுடி நீனு அப்படின்ட்டு அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. அவன் கண்ணில் அவ்வளோ காதல் இருக்கு உங்கள் மேலே. அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, தென் சைக்கோத்தனமாகவே இருக்குது. அது உங்களுக்கு புரியுது. வயன், இந்த பிளேஸு எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்குங்க. சரி, நம்ம 2 பேரும் அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலாமா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். என்னங்க சொல்லுடி, குளிக்கலாமா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க. தென் அப்போ ஆரம் என்ன பண்ணுறான்னா, அங்கே கொஞ்சம் லைட்டாக ஆழமாக இருக்கும். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கு ஸோ அப்படியே உங்களை லைட்டாக தூக்கிக்கிறான். என்னங்க பரவாயில்லண்ணா? இல்லை இல்லை, நான் அவனை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு நிற்க வைக்கிறான். அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி உங்கள் மேலே விழுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த இடம் ரொம்ப அமைதியாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த தண்ணியில் லைட்டாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அதே மாதிரி ஆரம், நீங்கள் என்ஜாய் பண்ணுறத பார்த்து அவன் அப்படியே ரசிச்சுட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதை அப்படியே கவனிக்கிறீங்க. ஆரம் உங்களை பார்க்குறான். உங்கள் ட்ரெஸ்ஸில் வெட்டாயிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ் உங்கள் உடம்புல ஒட்டி இருக்கோம்ல, அதை பார்க்குறப்ப அவனுக்கு லைட்டாக டெம்ட் ஆகுது. அப்படியே உங்கள் கிட்ட வரான். வயன், என்னங்க? ஏய் ஏன்டி இப்படி இருக்கா? உன் ட்ரெஸ் எல்லாம் உடம்புல ஒட்டி ஏதோ மாறி இருக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் கிட்ட வரான். அவன் ஷர்ட்லாம் போட்டிருக்க மாட்டான், ஜஸ்ட் பேண்ட் மட்டும்தான். உங்களோட கை இப்போ ஆரமோட செஸ்ட் கிட்ட போகுது. ஆரம் அதையும் நோட் பண்ணுறான். அப்போ உங்களை பார்த்துட்டு
உங்க ஹிப்ப புடிச்சு கிட்ட இழுத்து உங்கள அப்படியே பார்க்குறான். நீங்க இப்ப ஆரம் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. அவனோட மூச்சு காத்து அப்படியே உங்க மேல படுது. அதே மாரி உங்களோட மூச்சு காத்து அவன் மேல படுது. 2 பேருதுமே ரொம்பவே சூடாவே இருக்கு. தென் 2 பேருமே அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப ஆரம் அப்படியே உங்கள லிப் லாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணல. ஆஃப்டர்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. அவன் அப்படியே உங்களை லிப் லாக் பண்ணிக்கிட்டு உங்க உடம்புல அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருக்கான். தென் அதுக்கப்புறம் என்ன, நீங்க 2 பேரும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழேயே ஒரு மேக் அவுட் பண்ணி முடிக்கிறீங்க. ஸோ மேக் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபால்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க. ஆரம் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணி நின்றுட்டு இருக்கான். இவன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல? ஃபாரஸ்ட்ல நம்ம 2 பேரும் மேக் அவுட் பண்ணது, அதுவும் நீ கத்துன அந்த சவுண்டு அப்படியே எக்கோ அடிச்சது. டேய் ஒரு மாதிரி இல்ல அப்படின்ட்டு அவன் கேட்குறான். உங்களுக்கு லைட்டா ஷையா இருக்கு. என்னங்க, என்ன பேசுறீங்க? தள்ளுங்க. ஏய் என்னடி இப்படி வைக்கப்படுறா? ஏய் உனக்கு இந்த மாதிரி படம் தெரியுமாடி அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்க ஃபேஸை கப் பண்றான். நீங்க அப்படியே பாக்குறீங்க. இங்க பாரு, உன்கிட்ட அப்போ ரொம்ப மோசமா நடந்துக்கிறது, தென் உன்னை ஹர்ட் பண்றதெல்லாம் நீ தப்பா நடத்துக்காத. அது எனக்கு உன் மேல இருக்க காதல்டி. அது எனக்கு எப்படி காட்டணும்னு தெரியல. என்னை பொறுத்த லவ்னா இப்படிதானே எனக்கு காமிக்க தெரியும். தயவு செஞ்சு என்னை வெறுக்கிறதெல்லாம் வச்சுக்காத. ஏன்னா இந்த ஜென்மத்தில் நீ என்னை மட்டும்தான் காதலிக்கணும், அதே மாதிரி நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படியே கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி நான் எவ்வளோ பேசிட்டு இருக்கேன், அப்படியே அமைதியாக இருக்கா? இல்லை. ஏய் எதனா சொல்லுடி, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா? இல்லைங்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லு, நீ என்னை காதலிக்கிறியா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சொல்லுடி, உனக்கு என் மேலே லவ் இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே லைட்டாக தலையாட்டுறீங்க. ஆரப்பிட்டா ஷாக்கு. ஏய் ஏடி சொன்ன லவ் பண்ணுறியா? தெரியலங்க, ஆனால் நீங்கள் என்னை பார்த்துக்கிற விதம், தென் இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நீங்கள் என்கிட்ட ஒரு மாதிரி சாஃப்டாக நடந்துக்கிட்ட விதம் எனக்கு உங்கள் மேலே லவ் வர வச்சிருச்சுன்னு எனக்கு தோணுது. என்னடி என் கூட வந்து 2 நாள்லேயே உனக்கு லவ் வந்துருச்சா என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கண்ணா ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை நான் லவ் பண்ண மாட்டேன், பிகு பண்ணுவேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, இந்த ஆரம்பம் யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன, நீங்களும் ஆரம்பம் ஒன்று சேர்ந்துடுறீங்க. ஸோ உங்களோட லவ் லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்பப்போ மிருகத்தனமாக உங்ககிட்ட சண்டை போடுவான். இப்படியே தான் நீங்களும் ஆரம்பம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை அழகாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு 4 மாதம் போயிருக்கோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க. ஆரம் வீட்டில் இல்லை, அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கான். ஸோ வந்தோடனே இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஆரம் கால் பண்ணுறீங்க, லேண்ட்லைன் மூலமாக தான். ஆரம் அப்படியே எடுக்கிறான். ஹலோ யாரு? என்னங்க நான் தான். என்னடி எது கால் பண்ணியிருக்கா? நான் வந்துடுறேன்டி, ஒரு 10 நிமிஷம் இரு. வந்துடுவீங்களா? 10 மினிட்ஸில்? ஆமாடி வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். என்ன எதனா வேணுமா? இல்லைங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். என்னடி பேசல ஒரு மாற்றமாக இருக்கு? என்னடி நைட்டு வா. என்னங்க வாங்க என்ன? சரி வரேன் வை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் நீங்கள் வைக்கிறீங்க. தென் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே இந்த ப்ரெக்னென்சி கிட்ட பார்த்துட்டு அப்பா வந்தோடனே நீங்கள் என்னோடய வயிற்றில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்ல போகிறேன். அப்பா தெரிஞ்சா எவ்வளோ ஹாப்பி படுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பெல்லியை தொட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. தென் அப்படியே கார் ஹாரன் சவுண்டு கேட்டவுடனே அப்படியே இறங்கி வரீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ வயன் என்ன பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக இறங்கி வரீங்க. ஆரம்பம் அப்படியே வரான், உங்களை பார்க்குறான். நீங்கள் ரொம்ப ஜாலியாக அப்படியே ஆரம்பம் வந்து ஹக் பண்ணுறீங்க. ஏய் ஏடி 2 மணி நேரம் தாண்டி விட்டு போனேன், ஏன்டி இப்படி வந்து இது பண்ணிருக்கா, என்னாச்சு அவ்வளோ மிஸ் பண்ணியா என்ன? இல்லை பண்ணலையாப்பா? சரி விடு. இல்லை இல்லை பண்ணேன், நான் மட்டும் பண்ணலை, உங்களோட ஜூனியரும் பண்ணான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம் புரியல. நான் ஜூனியரும் பண்ணானா? ம் ஆமாம் அப்படின்றீங்க.
யார் இது இந்த வீட்டுக்குள்ள ஜூனியர்ன்ட்டு? எவன்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னங்க உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? புரியலடி. இருந்தாலும் ஒழுங்கா சொல்லுன்னா வயிறு மாதிரி பேசிட்டு இருக்காதா? ஏங்க அப்படி பேசுறீங்க? நான் எவ்வளோ ஆசையாக சொல்ல வந்திருக்கேன். ஏய் என்னடி சொல்ல வந்த முதல்ல சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே ப்ரெக்னென்சி கிட்ட காமிக்கிறீங்க. ஆரம்பம் அப்படியே பார்க்குறான். தென் உங்களை பார்க்குறான். என்னங்க என்னாச்சு? நீங்கள் அப்பாவாக்க போறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே ஆரம்பம் அப்படியே அது ப்ரெக்னென்சி கிடத்துக்கு போட்டு உடைக்கிறான். என்ன டேஷடி இது? என்னாச்சு? ஏன் ஏன் இப்போ உடைச்சிங்க? வயன் கிளம்பு. ஏங்க என்னாச்சு? இப்போ குழந்தை வேணாம். ஏன் ஏன் குழந்தை வேணாம்? குழந்தை வேணாண்டி. குழந்தை வேணாம். இல்லை நீங்கள் காரணம் சொல்லுங்க. ஏன் குழந்தை வேணாம்? எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும். நான் வேணான்னு சொன்னேன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணத்தை உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இது என்னோட குழந்தை. நீ என் குழந்தையெல்லாம் நான் எதுவும் பண்ண விட மாட்டேன். எட்டங்க மாட்டியா? பயன் உன்கிட்ட நல்ல மரியாதை சொல்கிறப்பே வந்துரு. இல்லை நான் வரமாட்டேன். நீங்கள் ரீசன் சொல்லுங்க. நீ எதுக்கு வேணான்றீங்க? வேணாண்டி. குழந்தை வேணாம். வேணான்றல்ல அவ்வளோதான் ரீசன். அதான் ஏன் என்ன சொன்னா உனக்கு புரியாதுடி. குழந்தை வேணாம் எனக்கு. குழந்தை வந்தா நீ செத்துருடி. புரியல. நான் ஏன் சாக போறேன்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏய் நான் பிறகும் போது எங்க அம்மா செத்துட்டாங்கடி. நான் எப்படி தனியா இருந்தா தெரியுமா? அந்த மாதிரி சின்ன ஒரு உயிருக்கு நான் அந்த மாதிரி கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன்டி. அப்புறம் என் குழந்தையும் அம்மா இல்லாம வளர்ந்துரும்டி. என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் நான் சாக மாட்டேன். அது எப்படி உனக்கு தெரியும்? இல்ல எனக்கு வேணான்னு தோணுது. குழந்தைலாம் உனக்கு தேவையில்ல. உனக்குன்னா எனக்கு நீ புரிஞ்சுதா? இந்த காத்தெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்க என்ன பேசுறீங்க? நீ என்னால முடியாது. இது என் குழந்தைய கொல்ல நான் விட மாட்டேன். நீ அடங்க மாட்டியா? பயன் நான் உன் நல்லதுதான் சொல்றேன். எனக்கு நீ கூட இருக்கணும். இந்த குழந்தை மயிரெல்லாம் வந்து உன்னை கூட்டு போக நான் விட மாட்டேன். வா போலாம். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆரம் சரி காண்டல அப்படியே ஒரு ஸ்லாப் பண்றான். ஒழுங்கு முறையத வாடி நீ சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போறான். ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க வந்துட்டு உங்களை செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு, சார் என்னாச்சு? எதுக்கு நீங்கள் குழந்தைய அபார்ட் பண்ண சொல்கிறீங்க? இல்லை இப்போதைக்கு நாங்கள் குழந்தை வேணான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான். ஆனால் குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்குது சார். அதுவும் இல்லாமல் ட்வின்ஸ் வேறு அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு நான் அப்படியே டியர்ஸ் வருது. எங்கள் அப்படியே ஆரம் கையை பிடிச்சிட்டு, எனக்கு வேணாங்க. பாப்பா ட்வின்ஸ் பாப்பாங்க. 2 உயிருங்க ப்ளீஸ்ங்க. ஏய் அதெல்லாம் ஒன்று தேவையில்ல. இல்லைங்க பரவாயில்ல நீங்கள் அபார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க. ஆரம் அப்படியே டாக்டரை பார்த்துட்டு கூட்டு போங்கன்னு சொல்கிறான். ஸோ உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நர்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டு, எனக்கு உங்களுக்கு கெஞ்சி கேட்குறீங்க ப்ளீஸ்ங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறீங்க. தயவு செஞ்சு 2 உயிருங்க கொன்றாதீங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஆரம் கேட்குற மாதிரி இல்லை. குழந்தைய அபார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறான். தென் அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சிட்டு போய் உங்களுக்கு மயக்க ஊசி போட்டு உங்கள் குழந்தைய அபார்ட் பண்ணிடுறாங்க. உங்களாலலாம் ஏற்றுக்கவே முடியல. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் அப்படியே அழுவுறீங்க. ஆரம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே வந்து உங்களை பார்க்குறான். நீ ஓகேவா கிளம்பலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லலை. கிளம்பலாவா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்க வரான். நீங்கள் கையை தட்டி விடுறீங்க. நான் வரமாட்டேன். ஏய் என்னடி பேசுகிறா? கிளம்பு வா. இல்லை நான் வரமாட்டேன். இனிமேல் நான் கூட இருக்க போகிறதில்ல. என்னை விட்டுரு. ஏய் பைத்தியம் அடையின வாண்ண. இல்லை நான் கூட இருக்க மாட்டேன். எப்போ நீ என் குழந்தைய கொண்டுட்டியோ இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன் கூட நான் வாழ மாட்டேன். என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. ஆரம் உங்களை பார்த்துட்டு, வயன் என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அந்த மயிரெல்லாம் கிடையாது. ஏன் உன பெல்ட்ல பொழந்துருவேண்டி வா. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ ஒட்டங்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் முடியை பிடிச்சிக்கிட்டு தரன்னு எழுதிட்டு போயிட்டு இருக்கான். ஆரம் என்ன பண்ணுறீங்க? வலிக்குது விட்டுங்க ஆரம் அப்படின்னு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. ஆனால் ஆரம் அது கண்டுக்கவே இல்லை. அப்படியே உங்கள் காருக்குள்ளே பிடிச்சி இழுத்து தள்ளிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிருக்கான். முன்னாடி மயிறு என்ன ஹாஸ்பிட்டல் என்னமா சொல்கிறா? நான் கூட இருக்க மாட்டேன்ட்டு.
என் கூட தாண்டி இருக்கணும். நான் சொன்னேன்ல, வாழ்ந்தாலும் செத்தாலும் அது நீ என் கூட மட்டும்தான். என்ன புரிஞ்சுதா? இல்ல, நான் கூட இருக்க மாட்டேன். என்ன விடுறியா? இல்ல இந்த கார்ல இருந்து நான் விழவா? ஏய் தள்ளு, கார் ஓபன் பண்றி. எல்லாத்தையும் லாக் பண்ணி தான் வச்சிருக்கேன். பாரு, சாகணும் நீ நினைச்சா கூட அதை நான் தாண்டி முடிவு பண்ணோம். புரிஞ்சுதா? அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த சைக்கோ தனத்தை காமிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு நான் செம்ம அழுக்க வருது. தென் இப்போ வீட்டுக்கும் வந்துடுறீங்க, இறங்க மாட்டேன்ட்டு இங்கேயும் அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் உங்களை முடிய பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அப்படியே தள்ளி விடுறான். அங்க இருக்க மேட்ச்லாம் பாக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஏய், அடங்க மாட்டியாடி? என்ன சீன் பண்றியா? வயன், இந்த நாள் வரையும் உங்ககிட்ட அப்படியே கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தேனே, அந்த சைக்கோ ஆரம்பில்லன்னு நினைச்சிட்டியா? சைக்கோ தூங்கிட்டு இருந்தாண்டி, இப்ப நீ எழுப்பி விட்ட. இதுக்கப்புறம் இந்த சைக்கோ என்னென்ன பண்ண போறான்ட்டு நீ பார்க்கதான் போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பெல்ட் எடுக்கிறான். நீங்க அப்படியே பாக்குறீங்க. அரம் அரம் என்ன பண்றீங்க? ஏய் நான் நடி என்ன பண்றீங்கண்ணா? நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு உங்களை போட்டு செமையா பெல்ட்ல அடிக்கிறான். வலிக்குது எனக்கு 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 ப்ளீஸ் வலிக்குதுங்க, என்ன விடுங்க. உனக்கு காலில் விழுந்து கெஞ்சி கேட்கு, நீங்க சொன்னதை நான் கேட்குறேன், ப்ளீஸ் என்ன விடுங்க, எனக்கு வலிக்குது, என்னங்க வலிக்குதுங்க அப்படின்னு நீங்க செமையா அழுதுட்டு இருக்கீங்க. ஆடுற அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. உங்களை போட்டு ஒரு மிருகம் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருக்கான். நீங்க அப்படியே அந்த ஃப்ளோர்ல விழுந்து கிடக்குறீங்க. அங்க இருக்க மெய்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே பாவமா இருக்கு உங்களை பார்த்தாலே. நீங்க அப்படியே தண்ணி தண்ணின்னு கேக்குறீங்க. தண்ணியாடி? தனியா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜக்கில் இருக்க தண்ணி எடுத்து அப்படியே உங்க மூஞ்சி மேல ஊத்திட்டு பொடிடி பொடி இந்த கீழே சிந்தி கிடக்குதுல தண்ணிய அப்படி நாய் மாதிரி நக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த தண்ணியை நக்க வைக்கிறான். என்ன பண்றீங்க? என்னங்க? ஏய் என்ன சொன்ன? எங்கேயோ போறியாம என்னை விட்டு? எங்கடி போவேன்? எங்க போவேன்னு கேட்டேன். அவ்வளோ தைரியம் ஆயிரும் உனக்கு. இதுக்கப்புறம் உன்னை ஃப்ரீயா விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்க் ரூமை அங்கே அப்படியே உங்களுக்கு தரன்னு பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே இந்த நாயை சங்கிலி போட்டு கட்டி வைப்பாங்களே அந்த மாதிரி உங்க காலில் சங்கிலி போட்டுறான். என்ன பண்றீங்க? எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ இந்த வீட்டை விட்டு போகலான்னு பிளான பண்ணுவ. அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாதுல. இந்த ரூம்குள்ளே கடை, புரிஞ்சுதா? உனக்கு வேலைக்கு சாப்பாடு வரும். தென் அதே மாதிரி நான் உன்னை பார்க்க வருவேன். இந்த ரூமை விட்டு நீ வெளியே வரக்கூடாதுரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போறான். எனக்கு இருட்டா இருக்குங்க, எனக்கு பயமா இருக்குங்க. ஆரம் ஆரம் கதவு தரங்க, எனக்கு இருட்டுன்னா பயம். ஆரம் 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 கதவு தர ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆரம் அதை கேட்குற மாதிரியே இல்லை. அவன் அப்படியே மாடிக்கு போயிட்டு ரூம்ல உட்காந்துட்டு எதுவுமே கேட்காத மாதிரி அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க அழுது அப்படியே மயக்கம் போட்டு கிடக்குறீங்க. ஆரம் அப்படியே டோர் ஓப்பன் பண்றான். அப்படியே அந்த சன்ஷைன் உங்க மேல படுது. நீங்க அப்படியே வைக்க பாருங்க. ஏய் எந்திரி, நான் அப்படியே தூங்கிட்டு இருக்கா? நான் சாப்பிடலையா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு ஆரம், என்ன மறுபடியும் இந்த ரூம்ல அடைக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏய் நீங்க தான் இருக்கணும், உனக்கு இதான் பனிஷ்மெண்ட், புரிஞ்சுதா? ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன நல்லா பார்த்துப்பேன் தானே சொன்னீங்க, இப்ப என்ன டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. நல்லா பார்த்துக்கிறதா சொன்னேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அன்னைக்கு நைட்டு? நீ என்கிட்ட நான் சொல்கிற மாதிரிலாம் நீ கேட்டு நடந்தனா உன்னை பிரின்சஸ் மாதிரி பார்த்து பண்ணேன். என் பேச்சை மீறி நீ எதனா பண்ணா உன்னை பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னேன். நீ என் பேச்சை மீறி பண்ணதானே, அதனால தான் இந்த பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சுட்ருக்க. நான் சொன்னப்பவே அந்த குழந்தை மயிரை கழிச்சிட்டு என் கூட அமைதியாக வந்துட்டேனா இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்கிருப்பியாடி? மேலே என் ரூம்குள்ளே என் கூட இருந்திருப்ப. அதான் தேவையா உனக்கு? பார்வயன், இப்பயும் சொல்கிறேன், என் கூட தான் இருக்கணும், புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? சரி சாப்பிட்டு அப்படியே இரு அப்படின்ட்டு அவன் அப்படியே ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் போயிடுறான். ஸோ இப்படி தான் உங்கள் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. உங்களை அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, நீ உங்கள் கூட அப்பப்போ அப்யூஸாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே ஒரு 6 month ஆயிருக்கும். ஸோ ஒரு நாள் நைட்டு ஆரம் வந்துட்டு அப்படியே செம்மையாக ட்ரிங்க் பண்ணியிருப்பான். தென் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த ரூமை திறந்துட்டு வரான் அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்காக தான். ஆனால் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஆரம் உங்களை அடித்து ரொம்ப இது பண்ணியிருப்பான் நேற்று நைட்டு தான். அதுலேருந்தே நீங்கள் இன்னும் வெளியே வந்திருக்க மாட்டீங்க. உங்கள் ஹேரெல்லாம் மெஸ்ஸி ஆகி தென் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படி கிழிஞ்சு போய் தொங்குது. டாடி இது இப்படியே இருக்கியா என்ன? நைட்டு அப்படியே அடித்து போட்ட மாதிரியே
கொஞ்ச நாச்சும் குளிச்சுட்டு இருக்கக்கூடாதா? சரி விடு, எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்க வரான். அப்போ நீங்கள் ஆரமோட பேக்கெட்டில் உங்கள் காலில் கட்டியிருக்க சங்கிலியோட சாவி வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ அப்படியே உங்கள் ஷோல்டரில் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் அந்த எதிர் கான்ஷியஸில் இருக்கனால நீங்கள் அப்படியே அந்த சாவியை எடுத்துடுறீங்க. அவனுக்கு தெரியாமல் எல்லா கீயும் எடுத்துடுறீங்க. ஸோ ஆரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் கூட அந்த மாதிரி ஃபிசிக்கலாக இருந்துகிட்ருக்கான். தென் அவன் ரொம்ப டயர்டாகிறதுனால அவன் அங்கேயே படுத்துட்டான். நீங்கள் அப்படியே அந்த சாவியை எடுத்து உங்கள் காலில் இருக்க விலங்கை நீங்கள் அப்படியே அவுக்குறீங்க. அப்போ அங்கே இருக்க கார்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆரம் சார் தான் கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆரம் சார், ஆரம் சார்னு சொல்லிட்டு, என்ன சிவனுக்கு எதுக்கு இப்போ வரான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்மையாக பயமாயிட்டு இருக்கு. நீங்கள் முடிஞ்ச வரையும் உங்கள் சீக்கிரமாக உங்கள் கால் இருக்க அந்த இதை அவுக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. தென் ஃபைனலி அவுத்துடுறீங்க. ஸோ அந்த கார்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க ஆரம் விழுந்து கிடக்கிறத. சார் சார் ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்ப கூட்டு போகிறாங்க. தென் அந்த டோரை அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. அவங்ககிட்ட ஒரு கீ இருக்கும். ஸோ நீங்கள் தான் கீ வச்சுருக்கீங்களா, அதனால் உங்களுக்கு இப்போ தைரியமாக இருக்கு. ஸோ ஆரம்பத்துக்கிட்ட போய் மாடியில் படுக்க வச்சுட்டு தென் அந்த டோரை லாக் பண்ணிட்டு அந்த 2 கார்ட்ஸ் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ எப்படியாச்சும் தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். ஆரம் அப்படியே வேக்கப் ஆகுறான். வேக்கப் ஆகிட்டு நான் இப்போ இங்கே வந்தேன். ஆமாம், எங்கே கீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்டை செக் பண்ணுறான். கீயை காணோம். கீ எங்கே போச்சு? இங்கே தானே இருந்துச்சு. என் பேக்கெட்லேருந்து யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யோசிக்கிறான். குடிச்சிட்டு வந்தோம், வாங்கிக்கிட்ட போனோம், ஒரு வேளை அவள் எடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே வரான். ஃபாஸ்ட்டாக வந்துட்டு, டேய் கதவை திறங்க, கதவை திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சார் என்னாச்சு? கதவை திறங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நீங்கள் இல்லை. ஆக்சுவலி அங்கே இன்னொரு சீக்ரெட் ரூம் இருக்கும். அது மூலமாக நீங்கள் வெளியே தப்பிச்சிருப்பீங்க. எங்கடாவ? சார் உள்ளதான். எங்கடாவ? தப்பிச்சிட்டாடா, அவளை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஆரம் உங்களை துரத்துக்கிட்டு வந்தது, நீங்கள் அவர்கிட்ட மாட்டினது. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அப்படியே உங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறீங்க. அவரை கேட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டாரு. என்னம்மா சொல்கிற? இந்த பையன்தான் இதற்கெல்லாம் காரணமா? ஆமாம் சார், தயவு செஞ்சு அவன்கிட்ட மட்டும் என்னை அனுப்பிச்சிடாதீங்க. அவன் என்னை கொலை பண்ணி கொன்றுவான். ப்ளீஸ் உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன். நீ எதுவும் கவலைப்படாதம்மா. இதுக்கப்புறம்லேருந்து நீ ஏன் பொறுப்பு. நான் உன்னை பார்த்துக்கிறேன். நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. ஸோ ஆஃப்டர் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஸோ இது வந்துட்டு நியூஸ்லலாம் வருது. இந்த மாதிரி பிரபலமான கிங் குரூப் ஆரம் அவரோட ஒய்ஃபை இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொலை பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் அவங்க கம்பெனி பற்றி தான் வந்துட்டுருக்கு. ஆரம் அப்பாக்கெலாம் ஒரு மாதிரி காண்டாகுது. ஏன்னா கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் கம்மியாயிட்டே இருக்கு. ஆரம்க்குனா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தே ஆகணும்னு தோணுது. அவன் உங்களை தேடிட்டு தான் இருக்கான். ஆரம் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. பிகாஸ் அவன் வந்து அட்வொகேட்டை வச்சு இது பண்ணிகிட்டே இருந்திருப்பான். பட் வந்து கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. பிகாஸ் நீங்கள் அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஆரம் அரெஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மீடியாவிலேருந்து ப்ரெஷர் வருது. ஸோ அதே மாதிரி ஆரமையும் அரெஸ்ட் பண்ணி இப்போ கோர்ட்லேயும் ஆஜர்படுத்துகிறாங்க. நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. ரொம்ப அடிபட்டு ஒரு மாதிரி பாவமான நிலைமையில தான் இருக்கீங்க. ஸோ அங்கே அந்த போலீஸ்காரர் தான் இருக்காரு உங்கள் கூட. ஸோ அங்கே இருக்க அட்வொகேட் வந்துட்டு உங்களுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் சார், இவரோட ஒய்ஃபை சைக்கோத்தனமாக அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி தென் அவங்க பெர்மிஷனும் இல்லாமல் 2 குழந்தைய அபார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு நீங்கள் வந்துட்டு ஆயுள் தண்டனை அப்படி இல்லைனா மரண தண்டனை கொடுக்கணும் சார். இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இந்த சொசைட்டியில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி விவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆரம்போட அட்வொகேட் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா, சார் இவர் சொல்கிறதெல்லாம் போய் இந்த மேம் எங்கள் சாரோட சொத்தை ஆசைப்பட்டிருக்காங்க. சார் கொடுக்குறேன்னு தெரிஞ்சோனி அவர் மேலே இந்த மாதிரி பழியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு இதே பொழப்பு. இவங்க ஒரு கேரட்லெஸ் கேர்ள்னு சொல்லிட்டு உங்களை பற்றிலாம் ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இது ஆரம் கெட்டு, டேய் பேச தெரிஞ்சா பேசு, என் பொண்டாட்டியை பற்றி தப்பாலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்ட்டு அங்கே இருக்கவிட சண்டை போடுறான். அப்போ அங்கே இருக்க வக்கீல் பார்த்துட்டு, ஆரம் என்ன பண்ணிட்டு இருக்கா? உன்னை வெளியே கூட்டு வரதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கா. அவன் மேலே தப்பா எதனா சொன்னால் மட்டும் தான் நீ வெளியே வருவ. பாரு, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி நல்லவ, அவளை தேவையில்லாம் பேசக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பண்ணிருக்கான். அங்கே இருக்க ஜட்ஜும் பார்த்துட்டு, ஆர்டர், இது கோர்ட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே அமைதியாயிடுறாங்க. இந்த
அந்த அட்வொகேட் வந்துட்டு, சார் இந்த மாதிரி ஒரு பர்சனோடலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்படி இந்த பொண்ணு வாழ்ந்ததே அதிசயம். இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு இருக்க வேணாம். ஸோ அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க. தென் இந்த பொண்ணுக்கு பண்ணதெல்லாம் அவருக்கு தண்டனையும் கொடுக்கணும். அந்த பொண்ணோட அம்மா, அப்பா, தென் தங்கச்சி 3 பேரையும் கொண்டிருக்காரு. ஸோ அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக நீங்கள் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அங்கே உட்கார்றாரு. தென் ஆரம் பார்த்து சிரிச்சிட்டு, டாடி டாடி சந்தோஷமா இருக்கிறியா? பார்த்தாலே தெரியுது புருஷன் சாக போறேன்டி, விதவே ஆக போற, அதெல்லாம் தெரில உனக்கு. சரிடி சரி, நான் செத்துட்டா நீ மட்டும் எதுக்கு இருக்கணும், நீயும் செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். அங்க இருக்க ஜட்ஜுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. தம்பி அமைதியாரு, நான் தீர்ப்பை வாசிக்க போறேன். யோ ஏன்னா வேணா வாசி, ஆனா எப்படியும் நான் சாகதான் போறேன், அதுக்கு முன்னாடி அவளை கொண்டுட்டு நான் சாகுறேன் அப்படின்ட்டு அங்க இருக்க கன் எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நடந்து வந்துட்டு இருக்கான். அங்க இருக்க போலீஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. பட் அவங்களெல்லாம் பிடிச்சி செம்மையா தள்ளி விட்டுட்டு அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு உங்களுக்கு கன் பாயிண்ட் பண்றான். அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா என்ன டிப் பாக்குறீங்க? நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண போறா? அவளை சாகணும் தானே, அதானே நியாயம், அதான தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கன் எடுத்து உங்க நெத்தியில வைக்கிறான். ஆரம் ஆரம் என்ன பண்றீங்க? ஆரம் என்ன விடுங்க. ஏய் எதுக்கடி உன்னை விடணும்? எதுக்கடினா உன்னை விடணும்? இங்க சாகு என் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கண்ணை பாயிண்ட் பண்றப்ப ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே ஆரம் பின்னாடி இருந்து அப்படியே ஷூட் பண்ணிடுறாரு ஆரமோட ஷோல்டர் கிட்டே. ஸோ ஆரம் அப்படியே அந்த பட்டது அவன் மேலே அந்த புல்லட் பட்டதுனால அவன் அப்படியே அந்த கண்ணை கீழே விட்டுறான். ஸோ அப்படியே நீங்கள் ரிலீஸ் ஆகிடுறீங்க. அவர் அப்படியே உங்களை பிடிச்சிட்டு, ஆரம் அந்த கண்ணை அகைன் எடுத்த உனக்கு அடுத்த புல்லட் உன்னோட செஸ்ட்டில் தான் பாயும். என்னையா என்ன உன்னாலதான்யா, உன்னாலதான் என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா, உன்னை சும்மா விட மாட்டேன், ஒன்றை முதல்ல போட்டு தள்ளுறான்டான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போலீஸ்கார அவன் இது ஏம் பண்ணுறான். ஸோ அப்புறம் அவர் கத்துறாரு, ஆல் பாய்ஸ் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவர் போலீஸ்கிட்டலாம் சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் ஆரம் பட்டு 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 பட்டுன்னு ஷூட் பண்ணுறாங்க. ஸோ ஆரம் அதே இடத்துல சரிஞ்சு விழுகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. என்னதான் இருந்தாலும் அவர் உங்கள் புருஷன் தானே. அவன் அப்படியே பார்த்துட்டு, ஏய் எப்பவும் கூட தாண்டி இருப்பேன், ஐ லவ் யூ டி வயன், ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறான். தென் அப்படியே இந்த சீன் கட் ஆகிட்டு அப்படியே நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பீச்சில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அலைகளெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இந்த பீச் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. நீங்கள் டேர்ன் பண்ணி பார்த்துட்டு, என்னாச்சு தியா குட்டிக்கு? அம்மா என் ஷூவெல்லாம் வெறும் மண்ணாக போச்சு, எடுத்து விடுங்க, என்னால் நடக்க முடியல. சரி சரி இருங்க அம்மா எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் அவள் வந்துட்டு, அம்மா தாத்தா வந்துட்டாரே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஓடுறா. ஏய் தியா பார்த்து பொறுமையா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. அப்போ அவங்க போயிட்டு அவர் கூட ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. தாத்தா அம்மாவுக்கு ஐஸ்கிரீம், அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் வேணாமா, நீயே சாப்பிடு. தாத்தா உனக்கு, எனக்கும் வேணாம், நீயே சாப்பிடு. சரி அப்போ அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. சரி நான் சொல்லலை, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே இந்த பீச்சோரை உட்காந்துட்டு அப்படியே பழசராத்தையும் நினச்சி பார்க்குறீங்க. உங்களுக்கு எல்லாமே அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஆரம் கடைசி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் தெரியுமா, ஏ வயன் ஐ லவ் யூ டி. அந்த வார்த்தை அப்படியே உங்கள் காதுகிட்ட கேட்குது. தென் அந்த தூரத்தில் ஆரம் நிற்கிற மாதிரி இருக்கு, ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏ பொண்டாட்டி குழந்தை நல்லாவே இருக்குடி, அப்படியே ஒன்ன மாதிரியே நல்லா பார்த்துக்கொண்டா, அப்புறம் என்னை மன்னிச்சிடுடி, உன்னை பண்ண டார்ச்சருக்கலாம் இங்கே நல்லாவே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சரி குழந்தைகிட்ட நான் பண்ண சைக்கோத்தனத்தை மட்டும் சொல்லிடாதேன்னா, அவளை பொறுத்த வரையும் அவன் அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அப்படியே இருந்துக்கிட்டோம், தயவு செஞ்சு என்னை பற்றி எதுவும் சொல்லாதடி அப்படின்ட்டு ஆரம்பம் அங்கே இருந்துட்டு சொல்கிற மாதிரி உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ தியா வந்துட்டு, மம்மி மம்மி நீ என்ன பார்த்துட்டு இருக்கா? ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா மிஸ், இதோட அந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன்.
தென் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. தலையேக்கு ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. ஐயோ மூச்சு முட்டுதுடா. என் லைஃப்பில் இவ்வளோ வாய்ஸ் அதிகமாக பேசி நான் இப்போ தான் பேசுகிறேன். ஓகே, மறக்காமல் ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் எண்டிங் இப்படி தான் வைக்கணும் சைக்கோ ஒன் ஷாட்க்கு. ஸோ ஹாப்பி எண்டிங் இதில் எதிர்பார்க்காதீங்க, சேட் எண்டிங் தான். ஐம் ஸோ சாரி. பை பை பாய்.